जानकीकान्तस्मरणं जय जय राम राम हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द श्री आञ्जनेय स्वामिनः जय सद्गुरुस्वामिनः जय शृङ्गक्ष्माभृन्निवासे शुकमुखमुनिभिः सेव्यमानाङ्घ्रिपद्मे स्वाङ्गच्छायाविधूतामृतकरसुरराड्वाहने वाक्सवित्री शम्भुश्रीनाथमुख्यामरवरनिकरैः मोदतः पूज्यमाने विद्यां शुद्धां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मह्यम् श्रियं विद्यां दद्यात् जननि नमतां कीर्तिममितां सुपुत्रं प्रादत्ते तव झटिति कामाक्षि करुणा त्रिलोक्यामाधिक्यं त्रिपुरपरिपन्थि प्रणयिनी प्रणामस्त्वत्पादे शमितदुरिते किन्न कुरुते दद्याद्दयानुपवनो द्रविणाम्बुधाराम् अस्मिन्न किञ्चन विहङ्गशिशौ विषन्ने दुष्कर्म घर्ममपनीय चिराय दूरं नारायण प्रणयिनी नयनाम्बुवाहः न जानामि पद्यं न जानामि गद्यं न जानामि शब्दं न जानामि चार्थं चिदेका षडास्या हृदि द्योतते मे मुखात् निस्सरन्ते गिरश्चापि चित्रम् दुर्वारं द्वादशारं त्रिशतपरिमिलत्षष्टिपर्वाभिवीतं सम्भ्राम्यत् क्रूरवेगं क्षणमनुजगदाच्छिद्य सन्धावमानम् चक्रन्ते कालरूपं व्यथयतु न तु मां त्वत्पदैकावलम्बम् विष्णो कारुण्यसिन्धो पवनपुरपते पाहि सर्वामयौघात् अद्यानो देवसवितः प्रजावत्सावैः सौभगं परादुष्वप्नियगुं सुवा विश्वानि देवसवितर्दुरितानि परासुवा यद्भद्रन्तन्मासुवा சர்வேஸ்வரனாலே சிருஷ்டிக்கப்பட்டதாயுள்ள இந்த கர்ம பூமியில எத்தனையோ ஜென்மாக்களுக்கும் மத்தியத்துல மனுஷ ஜென்மாவை அடைஞ்சு இந்த நைமிஷாரண்ய மண்டபம்னு சொல்லக்கூடியதான இந்த வீனஸ் காலனியில ஒரு சாது சங்கம் சத் சங்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. பஞ்சமகா பாதகம் அப்படின்னு 5 எவரெஸ்ட் பாபங்களுக்கெல்லாம் அது எவரெஸ்ட் பஞ்சமகா பாதகம்னு சொல்றோம்.
ஆனா அந்த பஞ்சமகா பாதகத்துல 5 1 2 3 4 5 அதான் பஞ்சமகா பாதகம். அது என்னென்ன பாபம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லும் பொழுது 4 மகா பாபங்களை தெரிவிச்ச பெரியவள்லாம் 5வது பாவமாக ஒரு பாவத்தை உருவகப்படுத்தவில்லை. பின்ன என்னன்னா, இந்த 4 பாவம் பண்ணிருக்கிற பாவிகளோட ஒருத்தன் அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தானே ஆனால் அதுவே 5வது பாவம். சங்கம். அவளோட போய் கிட்டக்க போய் நின்றுட்டு ஒரு அரை மணி பேசினானே ஆனால் அதுவே பாவம். இப்ப கெட்டவர்கள்ட்ட போய் நின்றுட்டு பேசினால் பாவம்னு சொன்னா, நல்லவருடைய சங்கத்துல வந்து சேர்ந்தால் புண்ணியம்னு சொல்லணுமா என்ன? தனியாவே தானாவே தெரியுமே. சத்சங்கத்துக்கு நம்ம வந்து தனியா போய் ஒரு பேப்பர் அடிச்சு ஒட்டணும்னு அவசியம் இல்லை. அப்படி சத்சங்கம் கிடைக்கிறது தான் துர்லபமே ஒழிய, அது இந்த மண்டபத்துல நிறைய அப்பா தாத்தா பாட்டா சேங்காலுபுரம் அனந்தராம தீட்சிதர், நாராயண தீட்சிதர், திருமுருக கிருபானந்த வாரியார், புலவர் கீரன், சிவானந்தா விஜயலட்சுமி, பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், எத்தனையோ பேர் இங்க வந்து சிவானந்தா விஜயலட்சுமி எத்தனையோ பேர் இங்க வந்து கதை சொன்ன மேடை. இது தன பேர் உபன்யாசம் பண்ணின மேடை. பல ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து கதை கேட்பா. இப்ப எல்லாருக்கும் உத்தியோகம், குடும்ப நிர்வாகம், அதுக்கு புண்ணியம் இருந்தா தான் கிடைக்கும். இல்லைன்னா அது சத்சங்கத்துக்கு வரணுங்கிற பாவமே வராது. இவன் நினைச்சாலும் போக முடியாது. எங்கோ யாதிருச்சிகமா அப்படி போவோம், சத்சங்கம் கிடைச்சிடும். அது பகவத் கிருபை இருந்தா தான் கிடைக்கும். இப்போ ஒரு வாரமாக நம்ம விடாம நிறைய பதிவிரதா சிரோமணிகளுடைய சரித்திரங்களை சொல்லி கேட்டுட்டே வரோம். ஒவ்வொரு சரித்திரமும் அவ்வளவு அழகா இருக்கு. எல்லா சரித்திரம் இன்னும் நிறைய இருக்கு, சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ராணிப்பேட்டைன்னு ஒரு சொல்றோம் இல்லையா, அந்த ராணிப்பேட்டையில ஒரு சரித்திரம் இருக்கு. ஒரு பதிவிரதை இருந்தாள், அவனுடைய சரித்திரம். அதுல விஷ்ணு புராணம்னு ஒரு புராணம். இந்த விஷ்ணு புராணங்கிற புராணத்துல ஒரு பாதிவிரத்திய சிரோமணியோட சரித்திரத்தை சொல்லிட்டு வராள். அவள் பேர் சைபியான்னு பேரு. இந்த சைபியாங்கிறவோ மகா பதிவிரத்தை, கணவன் மேல அளவு கடந்த அன்பு உடையவள். அவ்வளவு பதிவிரதியா இருந்தாள் அவள். பதிவிரதியாக இருந்து ஆத்துக்காரரோட விரதங்கள்லாம் அனுஷ்டிச்சு நிறைய பூஜைகள்லாம் பண்ணி விரதத்தெல்லாம் அனுஷ்டிச்சு ஏகாதசி சுத்த உபவாசம், துவாதசி அன்னைக்கு பிராமணாளுக்கெல்லாம் போஜனம், இப்படிலாம் நிறைய இருப்பவள். கார்த்திகை சோமவாரம் இப்படிலாம் இருப்பள். ஹிந்து மதத்துல பண்டிகைகளுக்கு பஞ்சமே கிடையாது, நிறைய பஞ்சம் இருக்கு. இந்த பக்கம் கருட பஞ்சமி, இந்த பக்கம் நாக பஞ்சமி, இந்த பக்கம் சுப்பிரமணிய சஷ்டி, இந்த பக்கம் சம்பக சஷ்டி, இந்த பக்கம் நவராத்திரி, அந்த பக்கம் ராமநவமி நவராத்திரி, வசந்த நவராத்திரி, இந்த பக்கம் வந்து இப்படி நிறைய இந்து மதத்துல விரதங்கள் இருக்க வேண்டியது நிறைய இருக்கு. எல்லாராலையும் எல்லா விரதத்தையும் இருக்க முடியாது. எந்த உடம்புல எந்த சரீரத்துல எவ்வளவு தூரம் நம்மளால அனுகூலியமா பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு பண்ணலாமே ஒழிய புஸ்தகத்துல போட்ட அத்தனையும் நான் பண்றேன்னு ஒரு மனுஷனால பண்ணி மாளாது, சாத்தியப்படாது. அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. கோடைகாலம் முழுக்க எல்லாருக்கும் தயிரிஞ்சாதத்தையும் நீர்மோரையும் தானம் பண்ணணும். ஐப்பசி மாசம் முழுக்க குளிர்ல இருக்கிறவா எல்லாருக்கும் கம்பளி தானம் பண்ணணும். சித்திரை மாசம் வெயில்ல வரவாளுக்கு எல்லாருக்கும் செருப்பு பாதரட்ச தானம் பண்ணணும். இப்படி நிறைய தான பிரகரணம்லாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், பொன் வச்ச இடத்துல பூ வச்சாலான்னு முழுக்க முடியாட்டாலும் ஏதோ ஒரு சிற்சில தர்மங்களையாவது இந்த மனித பிரிவை அடைந்த நாம் எல்லோரும் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். அது அவசியம்.
எல்லாம் முடியுமா? தெரியாது. எது முடியறதோ யாவச்சக்கியம், அதுதான் அழகு. அப்படி இந்த சைபியாங்கிற பொண்ணும் அவ ஆத்துக்காரர் பேரு சததனுசுன்னு பேரு. அந்த சததனுசும் அந்த சைபியாவும் நிறைய விரதங்கள்லாம் அனுஷ்டிச்ச அழகான தம்பதிகள். ஆனா இந்த சததனுசு கிருத்திகா சோமவார விரதங்கள்லாம் இருந்துவிட்டு, ஏகாசி உபவாசம்லாம் இருந்துவிட்டு, காசி ராஜனுடைய காசி தேசம் அந்த உபவாசத்துக்கு முதல்ல அங்கபூதமாக போய் ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிட்டு வந்து தான் உபவாசத்தை ஆரம்பிக்கணும். உபவாச பூர்த்தியிலையும் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பிராமணாளுக்கு போஜனம் பண்ணி வச்சு அப்புறம் வந்து அந்த தட்சிணையெல்லாம் கொடுத்து அப்புறம் அந்த விரதத்தை முடிக்கணும். இப்போ சொல்லட்டோமா? நான் சொன்னால் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். தனுஷ்கோட்டியில் போய் ஸ்நானம் பண்ணுறோம். தனுஷ்கோட்டியில் போய் ஸ்நானம் பண்ணினா எத்தனையோ ஜன்மால பண்ணினா பாவம் போகும். தனுஷ்கோட்டி அவ்வளோ விசேஷம். ஆனால் தனுஷ்கோட்டியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு கரை ஏறின உடனே இந்த ஸ்நான பலன் சம்பூர்ணமாக நமக்கு வரணும்னு தானம் பண்ணணும். ஸ்நானம் முடிஞ்சு வந்த உடனே தானம் பண்ணணும். இன்னும் சொல்லி தரட்டோமா? 108 ஸ்நானம் பண்ணணும். கணவன் மனைவியா போய் ஸ்நானம் பண்ணணும். கணவனும் மனைவியும் கையை பிடிச்சுன்னு ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிட்டு கரையேறி வந்து தானம் பண்ணணும். 108 தடவை ஏறி கரையில ஏறி இறங்கி வர முடியுமா சுவாமி? கதையில ரொம்ப நல்லா சொல்ல இல்லைங்க அப்படின்னு. அதான் இல்லை, ஒரு 36 ஸ்நானம் பண்ணிவிட்டு கரையேறி வந்து 36 ஏதோ 10 ரூபா நோட்டோ 50 ரூபா நோட்டோ 100 ரூபா நோட்டோ ஏதோ வச்சுன்னு 36 நோட்டை தானம் பண்ணணும். சம்பூர்ண சாங்க அனுஷ்டித சேது ஸ்நான தனுஷ்கோட்டி ஸ்நான கர்மணி சம்பூர்ண சாங்கபல சித்தர்த்தம் எத்கிஞ்சித் ஹிரண்யம் ராமநாத பிரீத்திம் பிராமணாய சம்பிரததே பிராமணேபிய சம்பிரததே. ஏதோ ஒரு உத்தரோ நிறையா பேரோ அப்படி கொடுக்கணும். இப்படி எது பண்ணினாலும் பிராமணான் போஜயித்வா ஆசிஷோ வாச்சயித்வா, பிராமணாளுக்கெல்லாம் வேதம் படித்தவருக்கெல்லாம் அன்னத்தை போடு, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ, இப்படிலாம் போட்டிருக்கு. அவன் நிறைய அன்னதானம் எல்லாம் பண்ணக்கூடியவன் சததனுஷ். ஒரு நாளைக்கு கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு கணவன் மனைவியா அப்படி நடந்து வந்துட்டே இருக்கறச்சே, அதான் அங்கங்க ஒரு வில்லங்க வந்து மாற்றுறது பாருங்க, அதான் வாழ்நாள் கஷ்டம். அப்படி வந்துட்டே இருக்கா அவ. அப்படி வந்துட்டே இருக்கிறதே இது தாப்புறம் ஒருத்தன் பாஷண்டின்னு ஒருத்தன் வரான். பாஷண்டி அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விரதங்கள் எல்லாம் விட்டவன் அர்த்தம். அவன் வெறும் பாஷண்டி. சந்தியாதனம் கிடையாது, மாத்தியானம் கிடையாது, தர்ப்பணம் கிடையாது, சிவபூஜை கிடையாது, பிரம்மேஜம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெறும் பாஷண்டின்னு சொல்லும். அப்படின்னா கர்மாவை அனுஷ்டிக்காமல் விட்டவன். சரி, இது ஒரு பக்கம். அதுக்கு விஹித கர்ம தியாகம்னு பேரு. சொல்லப்பட்டதான கர்மாக்களை விடுவதற்கு விஹித கர்ம தியாகம். அப்புறம் என்னென்ன அவிஹித கர்ம ஆச்சரணம். என்னென்னலாம் சொல்லலையோ அதெல்லாம் செய்யறது அவிஹித கர்ம ஆச்சரணம். ஸ்நானம் இல்லை, சந்தி இல்லை, அழுக்க வஸ்திரத்தை கட்டிண்டு அதை பண்ணிண்டு இதை பண்ணிண்டு. அதான் சொன்னாள், கந்தையானாலும் கசக்கி கட்டு. அழுக்க வஸ்திரமா இருந்தாலும் அன்னிக்கு தூச்சு பளிச்சுன்னு கட்டிண்டு. சுவாமி, ஞானத்துக்கும் பளிச்சுக்கும் சம்பந்தம் இல்லையே அப்படின்னு. இந்த பார்க்கிற எல்லாத்தையும் பகவானா பார்க்கிற அளவுக்கு நம்ம மேல வந்துட்டோமே, ஆனால் ஸ்நானம் வேண்டாம், சந்தி வேண்டாம், பூஜை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நம்ம அப்படி பார்க்கலையே. ஞானத்தினுடைய பராகாஷ்டையான நிலை சொல்லட்டோமா? ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் விவேகானந்தர் எனக்கு சன்னியாசம் கொடுங்கள்னு கேட்டார். உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாயை துறையினார். வாயை துறந்தார். இவ்வளோ பெருசுக்கு ஒரு கல்கண்டு கட்டியை தூக்கி உள்ள போட்டார் விவேகானந்தர் வாயில.
நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், கல்கண்டை வாயில போட்ட உடனே அப்படியே மெதுவா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதுதான் ஜீவஸ்வபாவம். 10 நிமிஷம் கழிச்சு வாயை துற அப்படின்னார். வாயை திறந்து பார்த்தா ராமகிருஷ்ண பரமஹம்சா எப்படி போட்டாரோ அதே மாதிரியே இருக்கு. அந்த கல்கண்டு துளி கூட அந்தண்ட கரையல்ல கசக்கல்ல ஒன்றும் பண்ணப்படவில்லை. அப்புறம் ஞானத்தை உபதேசம் பண்ணார். சரி, இவனுக்கு எந்த விதமான ஆசைகளும் இல்லை, ஆசையை உண்மையாக துறந்தவன். அதனால அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோமா? இல்லையே. இப்படி போயிட்டே இருக்கிறதே, பக்கோடா பார்த்த உடனே ஒரு 1/2 கிலோ வாங்கி ஆத்துல கொண்டு போய் சமர்ப்பிக்கணும்னு மனசு நினைக்கிறதே. இதை சாப்பிட்டா எவ்வளவு பாவம்ங்கிற ஞானம் வருதோ? வரலையே, நமக்கு வரலையே. வஸ்து பிரத்யக்ஷத்துல வைராக்கியம் வரலையே நமக்கு. வஸ்து பிரத்யக்ஷத்துல வைராக்கியம் இல்ல, வஸ்துவே உள்ள வந்த அப்புறமும் வைராக்கியமா இருந்தாராம் விவேகானந்தர். அந்த நிலையை அடைஞ்சா குளிக்க வேண்டாம், கும்பிட வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். நம்ம இன்னும் அந்த நிலைக்கு இன்னும் எவ்வளவோ படி மேல ஏறணும். இப்ப நம்ம எல்லாம் கீழே முதல் 10 படியில தான் இருக்கோம். 100வது படி தான் ஞானம், அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே அப்படி மேலெல்லாம் அழுக்கடைஞ்ச வஸ்திரத்தோட பாஷண்டின்னு ஒருத்தனை எதிர்த்தாப்புல நடந்து வரான் கங்கையில. கங்கையில ஸ்நானம் ஆகி அவ வந்துட்டு இருக்கான், கணவனும் மனைவியும். வந்தா எதிர்த்தாப்புல பாஷண்டி வரத்தை பார்த்த உடனே சைபியா நடுங்கினாள். ஆஹா, ஒரு பெரிய பெரிய விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு திரும்பி போறதே இந்த மாதிரி ஒரு பாஷண்டி கல்ல வந்து படுறானே, அவனை பார்த்தா பாவம், பேசினால் பாவம், அப்படி சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. பாஷண்டிக்கு லட்சணம். இவன்கிட்ட பேசாம மெதுவா போனா தேவலாமேன்னு நினைச்சுட்டே இருக்கிறதே சததனுசு பட்டார்னு பாஷண்டி கிட்டக்க போய் நின்று பேச ஆரம்பிச்சுட்டார். சௌக்கியமா, எப்ப வந்த கங்கைக்கு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார். தலையில அடிச்சுட்டா இவ. அட பைத்தியமே, இதை பார்க்கவே கூடாது, பேசவே கூடாதுன்னு நினைச்சேன். இதுகிட்ட வந்து பேசுறது ஆச்சரியம் இல்லை. இவன் ஒரு காலத்துல என் ஸ்நேகிதன்னு பத்தினிக்கு அறிமுகம் வேறப்படுத்துறான் கணவன். சததனுஷ் தலையில அடிச்சுட்டா அந்த அம்மா. என்ன பண்றது சொல்லுங்க. அப்புறம் சததனுஷ் அதெல்லாம் நகிந்து அண்ணன் வந்தான். இந்த பாஷண்டிய பார்த்து பேசின பாவம் அவர்களுடைய இல்வாழ்க்கை முடிஞ்சு அடுத்த ஜென்மால அவன் வந்து வேற ஏதோ ஒரு ஹீனமான பிறவியை அடைந்து விட்டான். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, இந்த பரமபத சோபன படம்னு ஒரு படம், அதுல 100 கட்டம் இருக்கும். தாயக்கட்டையை போட்டு ஆடிண்டே ஒவ்வொரு கட்டமா ஏறுறது, அதெல்லாம் நல்ல விஷயம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அந்த காலத்துல எடுத்த வாழ்க்கை கல்வியும் இப்ப நம்ம தொலைத்து விட்ட வாழ்க்கை கல்வியையும் சேர்த்து சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகள் விளையாட்டுண்டே இருக்கும் போதே பரமபத சோபனம் விளையாட சொல்லுவார். அப்படி விளையாடிண்டே இருந்து என்னாகும், 10 கட்டம் ஏணி தூக்கி விடும், 4 கட்டம் பாம்பு இறக்கி விடும். அப்ப மென்டலி நம்ம வாழ்நாள் சில சமயம் நம்ம மேலே ஏறுவோம், சில சமயம் நம்ம தோல்வியையும் அடைவோங்கிற மனோபாவம் அந்த குழந்தைகளுக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் போதே பெரியவர்கள் சொல்லி கொடுத்து விடுகிறார்கள். இப்ப அப்படி இல்லை. வெற்றி 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 இப்படியே சொல்லி வளர்க்கிறாளா? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தோல்வியை பார்த்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை, அப்புறம் கடைசியில யுகாந்தியத்துல பரமேஸ்வரன் டான்ஸ் ஆடுறாருன்னு ஒரு பெரிய டான்ஸ் ஒன்று காமிச்சிருக்கு. அது போல அதுக்கப்புறம் ஒரே கீழே போட்டு உடைச்சு கோவப்பட்டு மென்டலி எனக்கு சரியா இல்லை, மனசு சரியில்லை, சாப்பாடு வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம். நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போதே தோல்வியையும் சொல்லி கொடுக்கப்பட வேண்டும், வெற்றியையும் சொல்லி கொடுக்கப்பட வேண்டும். வாழ்க்கையே ஒரு கல்வி, அதை புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைய வளர்க்கறதே ஒரு பெரிய விஷயம். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் குழந்தைகளுக்கு. அப்ப ஒரு நாள் நல்ல நாளா இருக்கும்,
ஒரு நாள் சில தோல்விகள் வரும். தோல்விகளை கண்டு தொழக்கூடாது. பகவானை ஆராதிச்சு இந்த தோல்வியை வெற்றியாக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுக்கணும். சாதா தடவி 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 கொடுத்து அதுகளுக்கு தோல்வினா என்னன்னே தெரியாத போய் அப்புறம் பெரிய பெரிய தோல்வியை சந்திக்கும் பொழுது உடஞ்சு போயிடுறதுகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறது. அதனாலதான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். ஏகாசி ஏகாசி உபவாசம் இருக்கணும். கதை கேட்கிறவங்களுக்கு எல்லாம் தோணும், எதுக்கு ஏகாசி உபவாசம் இருக்கணும் அப்படின்னு தோணும். சிராத்த தண்ணிக்கு கார்த்தாலேருந்து எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்கு சாஸ்திரத்தில். இவர் கார்த்தால ஒரு காஃபி குடிப்பார், அப்புறம் 8 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவார், அப்புறம் 11:30 மணிக்கு ஒரு டீ குடிப்பார், மத்தியானம் 2 மணிக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடுவார், அப்புறம் தூங்கி எழுந்துன்னு 4:30 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸு ஏதோ பக்கோடா ஏதோ ஒன்று சாப்பிடுவார், அதுக்கப்புறம் ராத்திரி டிஃபன் பண்ணுவார். இப்படிலாம் சாப்பிட்டே பழைக்கின்றவருக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு சிராத்த தண்ணிக்கு சாப்பிடாதேன்னு சொல்லிவிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்படி தலையெல்லாம் சுத்தம். எப்போ சாஸ்திரிகள் வருவார், எப்போ பிராமணா வருவார். அன்னைக்கு கதையில் சொன்னேன், முதல் நாள் ஹேமலதா துர்வாசஸ் மாதிரி ஒரே அன்னைக்கு சிராத்த தண்ணிக்கு அவர் கிட்டக்க போனேன்னா அப்படியே கோபாக்னியில் ஜொலிப்பர். ஏன்னா பட்னி கிடந்து பழக்கம் இல்லாமல் திடீர்னு பட்னி. நம்மளோ பிராமணனா பிறந்திருக்கோம், நம்மளோ சிராத்தம் பண்ணியே ஆகணும், சிராத்த தண்ணிக்கு பட்னி தான் கிடக்கணும். அப்ப ஏகாசியிலேயே ஏதாவது வருஷத்துல 2 ஏகாசி குழந்தைகளை உபவாசம் இருந்து பழக்கப்படுத்தினீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கை நாளுக்கு பின்னாடி சிராத்த தண்ணிக்கு அந்த குழந்தைக்கு இந்த பிராக்டிஸ் அங்க வேலை செய்யும். இன்னும் சொல்லட்டுமா, எங்க தாத்தா நாராயண தீட்சிதர், எங்க அப்பா தம்பு தீட்சிதர்ல அவர் பண்ற சிராத்தத்து போது அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, சிராத்த தண்ணிக்கு குழந்தைகள் எல்லாம் கிட்டக்க உட்கார சொல்லுவார். சிராத்த தண்ணிக்கு எல்லாரும் இங்கேயே இருங்கள், சிராத்தத்தை பாருங்கள். அவன் அழுதுண்டே கஷ்டப்பட்டு அப்பாவை நினைச்சு அம்மாவை நினைச்சுன்னு அவர்கள் கண்ணிலேருந்து கண்ணீருமா சிராத்தத்தை பண்றதா பாக்குறதே எங்களுக்கு கண்ணிலேருந்து எல்லாம் வரும். எங்க அப்பா தம்பு தீட்சிதர் கடைசியில அவ அம்மா அனந்தலட்சுமிக்கு சிராத்தம் பண்ணும்போது அடுத்த வருஷம் அவர் சிராத்தம் பண்ண உயிருடன் இல்லை, ஆனா அந்த வருஷம் கடைசி சிராத்தம் அவர் பண்றார். அந்த கடைசி சிராத்தத்தும் போதும் அனந்தலட்சுமின்னு கையில அப்படி சாதத்தை வச்சுன்னு கண்ணீருமா தாரியமா ஜலத்தை கொட்டினார். அதெல்லாம் பாக்குறதே எங்களுக்கு கண்ணுல இருந்து ஜலம் வருது. ஓஹோ, நம்மளும் இப்படிதான் சிராத்தம் பண்ணணும். நம்மெல்லாம் என்ன பண்றோம், சிராத்த தண்ணி குழந்தைகளை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஆபீஸுக்கு அனுப்பிச்சுடுறோம். அதனால சிராத்தம்னா என்னன்னு தெரியல, ஏதோ கண்ணை கட்டி காட்ட விடலாப்ல இருக்கு. எல்லாம் தாத்தா சொல்லுவார். ஏன் எல்லாரும் இருக்க சொல்றேன் தெரியுமோ, நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்து விடாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம எல்லாம் மறையத்தான் போறோம். நம்ம மறைஞ்ச பின்பு எப்படி சாதம் பண்ணணும்னு இந்த குழந்தைகளுக்கு இது ஒரு பாடம். எல்லாரும் கிட்ட கருங்கள் நாராயண தீட்சிதர் தம்பு தீட்சிதர். அதுபோலே அவன் பாஷண்டியுடைய பேசினதுனாலே பாஷண்டிய பார்த்தான், பாஷண்டியோடு பேசினான். பாஷண்டிய பார்த்து பாஷண்டியோடு பேசினதுனால என்ன ஆயிடுத்து, அவன் ஒரு ஹீனமான ஒரு ஜென்மாவை போய் அடைந்து விட்டான், சததனுஷ். அதுக்கப்புறம் இந்த சைபியாங்கிறவள் அவளுடைய ஆயுசு முடிஞ்சு அவள் மறைஞ்சு அடுத்த ஜென்மால காசி தேசத்துல அதே தேசத்துல ராஜகுமாரியாக அவளும் வந்து பிறந்தாள். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, அவள் வந்து பிறந்தது ஆச்சரியம் இல்ல, அவள் வந்து பிறந்தது ஆச்சரியம் இல்ல, பின்ன என்ன போன ஜென்மால நம்ம சைபியாவா இருந்தோம், சததனுசுன்னு ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டோம். அதெல்லாம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. சததனுசுன்னு ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டோங்கிறதெல்லாம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. ஞாபகத்துக்கு வந்தா அவள் வந்து அப்ப நினைச்சின்றாள், நம்மளோ பெண்ணா வந்து பிறந்திருக்கிறோம்,
போன ஜென்மால நமக்கு சததனுசுங்கிறவர் கணவனாக இருந்தார் அப்படிங்கிறதே நமக்கு நன்றாக தெரிகிறது. தெரிஞ்ச பின்பு இப்ப இந்த ஜென்மால வேற யாராவது ஒரு கணவனை நாம் கல்யாணம் செய்து கொள்ள முடியுமோ? இப்ப ஞாபகத்துக்கே வரலன்னா பிரச்சனை இல்லை. ஒருத்தர் சிதம்பரம் போய் நடராஜாவை போய் தரிசனம் பண்ணினார். இங்க இருக்கிறவாலாம் கிட்டக்க இருக்கிறவா எல்லாரும் அவரை நகந்துக்கல்லு நகந்துக்கல்லு நகந்துக்கோங்கள் அப்படின்லாம் சொல்லிகிட்டே வந்தா. நகந்துக்கோங்க நகந்துக்கோங்கன்னு சொல்லிகிட்டே வந்தா. அவர் சொன்னார், அவசரப்படுத்தாதீர்கள், நான் நடராஜாவை நன்னா ஏற இறங்க தரிசனம் பண்ணி விடுறேன், ஏன் இப்படி அடிச்சுக்கிறேன் நீங்க அப்படின்னார். அப்ப அவர் சொன்னார், போன ஜென்மாலையும் நான் நடராஜாவை பார்க்கல, அடுத்த ஜென்மாலையும் நான் நடராஜாவை பார்க்க போறதில்லை. ஏதோ இந்த ஜென்மாலையாவது நடராஜாவை பார்க்க வந்திருக்கேன் புண்ணிய விஷயத்து, அதனால நான் நடராஜாவை நன்னா ஏற இறங்க பார்த்து விடுறேன், எல்லாரும் வழி விடுங்கள்னார். கிட்டக்க இருக்கிறவா எல்லாருக்கும் தூக்கி வாரி தொபகடின்னு போட்டுது. என்னென்னால், போன ஜென்மால பார்க்கலன்னு சொல்றார், இந்த ஜென்மா அடுத்த ஜென்மாலையும் பார்க்க போறது இல்லைன்னு சொல்றார். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இப்ப நானே கதை சொல்றேன், போன ஜென்மால எப்படி இருந்தே எனக்கு தெரியுமா? இல்ல ஒரு நாள் நானும் மறைய போறேன், மறைஞ்ச பின்பு எங்க போறேன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. எல்லாம் செந்திலாண்டவன் காலடியில் இருக்கு. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். நம்ம எங்க போறோம் என்ன போறோம் நமக்கு எதுவும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இவர் என்னமோ சர்வசாதாரணமா போன ஜென்மா கதையை சொல்றார், அதுக்கு மிஞ்சின ஜென்மா கதை சொல்றார், என்னென்னமோ கதையெல்லாம் சொல்றாருன்னு அவளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் அவளுக்கு. உடனே அவரை கேட்டா, என்ன சுவாமி கதையில போன ஜென்மா இந்த ஜென்மா விஷயம் எல்லாம் சொல்றேன். அவர் சொன்னார், போன ஜென்மால நான் நடராஜாவை கண்ணால் கண்டிருப்பேனே ஆகில் இந்த பிறவியே வந்திருக்க மாட்டேன். தரிசனாத் அப்ர சதசி ஜனநாத் கமலாலயே காஷ்யாந்து மரணான் முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலே. திருவாரூர்ல பிறந்தால் முக்தி, காசியில் மறைந்தால் முக்தி இல்லையா? காசியில் மறைந்தால் முக்தி. அப்படி இருக்கிறது, காசியில் மறைந்தால் முக்தி. நடராஜாவை கண்ணால பார்த்தாலே முக்தி. சரி, போக முடியல அப்படின்னா என்ன? போக முடியல என்ன அப்படின்னா, அருணாச்சலேஸ்வர ஆத்துல உட்காண்டபடியே மனசால ஸ்மரிச்சாலே மோட்சம். ஆமா, அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் திருவண்ணாமலை இல்லையா? ஆமா, மகாபரிவா சொல்லுவாரா, திருவண்ணாமலையில கிரி பிரதட்சணம் பண்றதே எச்ச துப்பக்கூடாது, பாக்கு பிடிக்கிறது எச்ச துப்புறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, எப்ப எச்ச துப்பினாலோ அங்க திருவண்ணாமலையில ஒவ்வொரு மண்ணும் சிவலிங்கமா, அப்படி ஒவ்வொரு மண்ணும் சிவலிங்கம். அதனால செருப்பு போட்டுன்னு கிரி பிரதட்சணம் பண்ணக்கூடாது. நான் மத்தியானம் 11 மணி வெயிலெல்லாம் கிரி பிரதட்சணம் பண்ணியிருக்கேன் பழைய காலத்துல. அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமோ, இந்த துண்டை கிழிச்சு காலில் எப்படி இறுக்கி சுத்தி கட்டிண்டு வஸ்திரத்தை, திருத்தீய வஸ்திரத்தை நல்லா இறுக்கி கட்டிண்டு கிரி பிரதட்சணம் வெயில்ல போயிருக்கேன், புதிக்கிற வெயில்ல போயிருக்கேன். அதனால பூமியில, அதனாலதான் ராமானுஜாச்சாரியால் திருப்பதி மலை ஏறும்போது கால் வைக்கப்படாது, கால் வச்சா திருப்பதி முழுக்க 33 கோடி தேவதைகள் வசிக்கிறார்கள், அவ மேல கால் வச்ச பாவம் வந்துடும், முட்டினாலேயே எகிரி மேலே ஏறி போய் வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணினார்.
சரித்திரங்கள்லாம் படிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இப்படி இல்லாம பக்தி பண்ணியிருக்கா பாருங்க. அத்தனை பக்தியோட இருந்த பாரத தேசம் நம்மளுடைய தேசம். அவள்லாம் அந்த பக்தியை குறையாம பார்த்துட்டு பாரத தேசத்தை பார்த்துட்டு வளர்ந்துட்டு போயிட்டார். நம்மெல்லாம் இப்ப பக்தி கிலோ என்ன விலைன்னு கேட்டுட்டு இருக்கோம். கிராம் என்ன விலை, பக்தி என்ன விலை, கிலோ என்ன விலை, விளக்கு ஏத்தலாமா, விளக்கு ஏத்த விடுவேளா, அப்படிலாம் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலையில நம்ம எல்லாரும் இருக்கிறோம் இல்லையா? நாம் இந்து மதத்தை உணர்ந்து கொள்ள ஆரம்பிச்சோமே ஆனால் இந்து மதத்தை யாராலையும் அசைக்க இயலாது. இந்து மதம் எல்லா மதத்தையும் கை கோக்கக்கூடிய இந்து மதம் தான். இந்து மதம் யாரும் அழியணும்னு எந்த புஸ்தகத்திலையும் போடல. பிராமணன்லாம் சந்தியாவந்தனம் பண்றானே, என் பத்தினி நன்னா இருக்கணும், புள்ள நன்னா இருக்கணும், பேரா நன்னா இருக்கணும்னா சந்தியாவந்தனம் பண்றேன். இறந்து போன எங்க அப்பா மோட்சத்துக்கு போகணும்னா சந்தியாவந்தனம் பண்றான் கிடையாது. பிராமணனுக்கு விதிச்சிருக்கிறது சந்தியாவந்தனம் பண்ணியே ஆகணும். அவன் சந்தியாவந்தனம் பண்ணினானே ஆனால் அந்த தேசம் சுபிட்சமா இருக்கும். மகாபாரதத்துல ஒரு இடத்த சொன்னாள், ஒரு அக்ரஹாரம். அந்த அக்ரஹாரத்துல ஒரு பையன் தினம் கார்த்தால ஸ்நானம் பண்ணிட்டு துண்டுக்குள்ளார கையை விட்டுண்டு அப்படி காயத்ரி ஜபத்தை பஞ்ச பாத்தக நாசினின்னு அந்த காயத்ரியை 5ஆக பிரிச்சு அழகா அப்படி மந்திரத்தை ஜபம் பண்ணினானே ஆனால் அந்த அக்ரஹாரத்துல அவன் காயத்ரி ஜபம் பண்ணின பலன் அந்த அக்ரஹாரத்துல இருக்கிற குழந்தைகள் செத்து போகாதுன்னு போட்டிருக்கு. சிசு மரணமே வராது காயத்ரி ஜபம் பண்ற இடத்துல. அதனால இந்து மதம் எல்லாரும் நன்னா இருக்கணும். சகலமான பேர் சர்வே பவந்து சுகினா, எல்லாரும் நன்னா இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோமே ஒழிஞ்சு யாரும் கெட்டு போனோம், இவாளை ஜெயிச்சான் அவளை ஜெயிச்சான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாரும் தன் நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதுதான் அவசியம். அதுபோல அவ அப்பா அவ அடுத்த ஜென்மால சைபியா பிறந்தாள், ஒரு ராஜகுமாரியாக. அவர் சிதம்பரத்துல தரிசனம் பண்ணி சொன்னார், போன ஜென்மால நான் நடராஜாவை பார்த்திருந்தேன்னா இந்த ஜென்மால ஒரு அம்மா வயத்துல போய் ஒரு பிறவியே எடுத்திருக்க மாட்டேன். ஆதௌ கர்ம பிரசங்காத் கலயதி கனுஷம் மாத்ரு குக்ஷௌ ஸ்திதம் மாம் பின்மூத்ராமேத்ய மத்யே க்வதயதி நிதராம் ஜாடரோ ஜாதவேதா. சிவாபராத க்ஷமாபன ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினார் ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால். அதுல சொன்னாள், ஆதௌ முதலில் கர்ம பிரசங்காத், போன ஜென்மால பண்ணின பாவத்தினுடைய பலனாக மாம் என்னை மாத்ரு குக்ஷௌ, அம்மாவனுடைய வயத்துக்குள்ளாரே பிறவியாக கொண்டு போய் தள்ளித்து. நம்ம வாழ்நாள்ல ஒரு தரையாவது சிவாபராத க்ஷமாபன ஸ்தோத்திரம் சொல்லியிருப்போமா? அது மாதிரி ஒரு ஸ்தோத்திரம் இருக்குன்னாது தெரிஞ்சுதா? அவர் சொல்றார், ஆமா, நான் கங்கையிலேருந்து ஜலத்தை கொண்டு சிவன் தலையில அபிஷேகம் பண்ணல, காங்க தோயம் தீர்த்தத்தை கொண்டு விடல, பில்வத்தை எடுக்க அர்ச்சனை பண்ணல, நான் பண்ணின அபராதம் எல்லாத்தையும் பரமேஸ்வரன் என்ன பொறுத்து கொள்ளட்டும். ஆமா, இவ்வளவு அழகான ஸ்தோத்திரம் சிவாபராத க்ஷமாபன ஸ்தோத்திரம், அத்புதமான ஸ்தோத்திரம். அதெல்லாம் படிச்சா அர்த்தத்தோட தெரிஞ்சு படிச்சேன்னா கண்ணுல ஜரம் வரும். ஆதவு கர்ம பிரசங்காத், போன ஜென்மால பண்ணின பாவம் இந்த ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஜென்மால பண்ணின பாவம் அடுத்த ஜென்மால எங்க போய் விழ போறோம்னு தெரியலையே. அச்சுத சதகம்னு ஒரு புஸ்தகம், அந்த அச்சுத சதகங்கிற புஸ்தகத்துல உபய வேதாந்த தேசிகர் மகா பண்டிதர் அவர் சொன்னார், எல்லாரும் பிறவி எடுக்கிறாளே அது பிறவி இல்லை, அது ஒரு அரஸ்ட் அப்படின்னார். என்ன சுவாமி அரஸ்ட்ன்னு? பிறவின்னு ஒன்னும் அரஸ்ட்னு ஒன்னும் அப்படின்னா என்ன அப்படின்னா, அரஸ்ட்னா 2 கையிலையும் 2 விலங்க மாட்டுறான், போலீஸ்காரன் வரான், அலங்க மாட்டுறான் இல்லையா? விலங்க மாட்டி என்ன பண்றான், சிறையில கொண்டு போய் தள்ளுறான். நமக்களும் பின்ன என்ன மாத்திரு குக்ஷி தான் சிறை. கையில போட்டுண்ட விலங்க என்ன, ஒரு கையில புண்ணியம் ஒரு கையில பாவம். இந்த 2 விலங்க போட்டு யம தர்மராஜா கொண்டு போய் உள்ள தள்ளுறான். ஆதௌ கர்ம பிரசங்காத் கலயதி கலுஷம்.
நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஹிருதயபூர்வமாக அர்த்த புஷ்டியோட உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த ஜென்மா இல்லாத வழியை நீங்கள் தேட ஆரம்பிப்பீர்கள். இப்படியெல்லாம் ஒரு மார்க்கம் இருக்குன்னு தெரியாமலே கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு எங்கேயோ போறோம், எங்கேயோ வளர்றோம், பணம் சம்பாதிக்கிறோம், லட்சம் கோடி. உயிரற்ற சரீரமாக கீழே கடக்கும் போது நம் அருகில் எது நிற்கும் என்பதை யோசித்து செல்லுங்கள். நம்ம சொன்ன பகவான் நாம இருக்கும். சுகிருதம் துஷ்கிருத்தம் செய்வ கச்சந்த மனு கச்சதி. அவன் பண்ணின புண்ணிய பாவம் அவனோட கூட போகும், யாரும் கூட வர மாட்டான். வீடு வரை உறவு, காடு வரை மனைவி, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு விட்டான் கண்ணதாசன். கடைசியில் ஆறுன்னு தெரியல. அதனாலதான் சத்சங்கம். சத்சங்கம் இது மாதிரி சத்சங்கத்துல உபன்யாசங்கள்லாம் கேட்க கேட்க மனசு நிலப்படும், ஒரு நிலைக்கு வரும். இனிமே நம்ம தப்பு பண்ணக்கூடாது, இனி ஒரு அம்மா வயதுல போய் பிறக்க கூடாது, இதோட இந்த ஜென்மாவை முடிச்சுக்கணும். நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளோடவா இல்ல, நம்மளுடைய பத்னி நம்மளோடவா இல்ல, நம்மளுடைய குழந்தைகள் நம்மளோடவா இல்ல, நம்ம ஒண்டிமா தான் வந்தோம், ஒண்டிமா தான் போறோம். ஒண்டிமா போகும்போது யார் நம்மளுடன் கூட வருவா அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டீர்களேயானால் நீங்களும் ரமண மகரிஷி தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதை உணர ஆரம்பிச்சுட்டே நீங்களும் முனிவர் தான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மகரிஷி தான், அது ஒன்றும் சந்தேகம். அப்படி எதுக்கு சொல்ல வர, அந்த தீட்சிதர் அப்படி சொன்னார். போன ஜென்மால நான் பார்க்க முடியல, இந்த ஜென்மால புண்ணிய விசாதி சிதம்பரம் உள்ள வந்தேன், நடராஜா சந்நிதிக்கு வந்துவிட்டேன். இப்ப சொல்றேன், ஏற இறங்க அந்த நடராஜா லோகான் ஆஹூய, உலகத்துல இருக்கிறவா எல்லாரையும் கூப்பிடறானா நடராஜன் கையினால காலால, இங்க வாருங்கள் என்னென்னால் இந்த கீழே இருக்கிற இந்த காலை புடிங்கள், பிறவி கடல்ல இருந்து தூக்கி விட்டுறேன்னு எல்லாரையும் கூப்பிடுறான்னு ஒரு ஸ்லோகம். அது போல போன ஜென்மா கதை தெரியுமா நமக்கு, இந்த ஜென்மா கதை. ஜடபரதருக்கு ஞாபகம் இருந்தது, பரதனாக இருந்தோம், மான் சங்கத்தை அடைஞ்சோம், மானாக பிறந்தோம், அப்படியெல்லாம் பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல சரித்திரம் இருக்கு. அது போல சைபியாக்கு பாருங்க, போன ஜென்மால நம்ம சததனுச கல்யாணம் பண்ணிட்டோம், பாஷண்டிய பார்த்தோம், பாஷண்டிய பாவத்தினாலதான் நம்ம இப்படி எல்லாம் பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நீக்கமர அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. நீக்கமர தெரிஞ்ச உடனே அவள் என்ன பண்ணினாள், அவ அப்பாவை கூப்பிட்டு சொன்னாள், எனக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது அவசரப்படாதீர்கள், நீங்க சொல்ற பையனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ராஜாங்கத்துல ஒரு விஷயம் என்னன்னா, யாரையுமே கேட்காம ஸ்வயம்பரம்னு எல்லா ராஜகுமாரர்களையும் வர சொல்லிடுவா வழக்கம். ஸ்வயம்பரம் நடக்க போறதுன்னு கூட அதுக்கு தெரியாது. அப்படிதான் கல்யாணம் எல்லாம் நடக்கும் பழைய காலங்கள்ல. அதனால நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ண வேண்டாம், நான் விஸ்வநாதரை குறிச்சு, காசி விஸ்வநாதரை குறிச்சு ஜபம் பண்ண போறேன், தபஸ் பண்ண போறேன், அவசரப்பட்டு கல்யாண முடிவெல்லாம் எடுக்க வேண்டாம். சரி, நேர விஸ்வநாதர சந்நிதிக்கு வந்தாள், தியானம் பண்ணினாள், விஸ்வநாதரை குறித்து தபஸ் பண்ணினாள். விஸ்வநாதர்கிட்ட சொன்னாள், போன ஜென்மால நான் சததனுசனுடைய மனைவியாய் இருந்தேன், எனக்கு அது என்ன ஞாபகத்துக்கு வருது, இப்ப நான் வேற இடத்துல பிறந்துன்னுட்டேன், அதுவும் எனக்கு தெரியறது, நான் இந்த ஜென்மாலையும் அந்த சததனுசையே கல்யாணம் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன் அவ சொல்றாள். சந்திரமதியை எடுத்து கத்தியினால வெட்டுன்னு சொன்னாள் மகாபாரதத்துல. வெட்டினாள். ஹரிச்சந்திரோபாக்கியானத்துல ஹரிச்சந்திரனை கூப்பிட்டு அவ சொன்னாள், இப்ப கார்த்தால மணி 4:30 மணிக்கு என்னை வெட்டி கொலை பண்ணாதீங்கள், சூரியன் உதயமாகட்டும், நாங்கள்லாம் சூரிய வம்சத்து ராஜா மனைவிகள், நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் குல கூட்டஸ்தன் சூரியன், சூரியனை பார்த்து சில பிரார்த்தனை எல்லாம் நான் பண்ணணும், அதனால
சூரியன் உதிச்ச பின்பு நான் சூரியனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணின பின்பு என் உயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னாள் சந்திரமதி. அப்ப சூரியன் எதிர்த்தாப்புறம் உதயமானான். சூரியனை பார்த்து சொன்னாள், அடுத்த பிறவின்னு எனக்கு ஒண்ணு வந்தது. இப்ப என்னை எல்லாரும் வெட்ட போறா, நான் இறந்து போக போகிறேன். நான் ஏன் இறந்து போறேன் நான் வருத்தப்படல சூரிய பகவானே. அடுத்த ஜலவீன்னு எனக்கு ஒண்ணு வந்ததே, ஆனால் அடுத்த பிறவியிலையும் நான் அயோத்தியிலேயே மாட்டு பெண்ணாக வர வேண்டும். அயோத்திக்கே நான் மாட்டு பெண்ணாக வர வேண்டும். இந்த ஹரிச்சந்திரனே எனக்கு கணவனாக வர வேண்டும். இந்த லோகிதாட்சனே எனக்கு புத்திரனாக வர வேண்டும். இப்படி எல்லாம் பிரார்த்திச்சுட்டாள். ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதுபோல இந்த சைபியா என்ன பண்ணினாள், இந்த ஜன்மாலையும் எனக்கு அந்த சததனுஷே கணவனாக வர வேண்டும். பரமேஸ்வரன் பேசாம இருந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு தோணித்தது, சததனுசு போன ஜன்மால நம்மளை விட்டு பிரிஞ்ச கணவன் இந்த ஜன்மால எப்படி இருக்கிறான், அவனை போய் பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாள். விஷ்ணு புராணத்துல இந்த கதை இருக்கு. விஷ்ணு புராணம் சமஸ்கிருத ஸ்லோகமாகவும் இருக்கு, தமிழர்த்தத்தோடையும் இருக்கு. நாளைக்கு நீங்க எல்லாம் உபன்யாசம் முடிஞ்ச ஆத்துக்கு போய் விஷ்ணு புராணங்கிற புஸ்தகத்தை வாங்கி இது எல்லாத்தையும் படிச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த கதையினுடைய வைபவம் தெரியும். கதை சொல்ற உங்களுக்கு என்ன தோணும், ஓ தீட்சித் ஏதோ புதுசா கதை சொல்றாருன்னு தோணும். விஷ்ணு புராணத்துல சொன்னதை தான் நான் சொல்றேன், நானா சொல்லல. புது தர்மங்களை சொல்லணும்னு இவெல்லாம் ஆசைப்பட்டா அதனால புது தர்மம் சொல்றேன், அவ்வளவுதான் விஷயம். ஆக்சுவலி இங்க நான் 100 நாள் பாகவதம் சொல்றேன்னு தான் ஒத்துட்டு இருந்தேன். 100 days பாகவதம் சொல்றதா ஒத்துட்டு இருந்தேன். அது சில விக்னங்களால நடைபெறவில்லை. அப்ப கூட சொல்றாரு அவர், நீங்க சீக்கிரம் சொல்லுங்க, தேதி சொல்லுங்க, 100 நாள் கதை சொல்லுங்க, 100 நாள் கதை சொல்லுங்க. நான் அங்கேருந்து 30 கிலோமீட்டர் வரேன், திருப்பதி 30 கிலோமீட்டர் ஆத்துக்கு போறேன். ஆமா, தினம் வந்துட்டு போனா ஒரு மாதிரியா இருக்கு, சரியில்லை. 100 நாள் கதை சொன்னா இங்கேயே அடுத்த எங்கேயாவது ஒரு ஜாகையில தங்க வேண்டியதானா. ஆமா, வந்துட்டு போறது அவ்வளவு சிரமமா இருக்கு. அங்கேயே நீங்க வந்துட்டு திரும்பி அங்க போறது. ஏதோ நீங்க எல்லாம் உற்சாகமா கதை கேட்கிறேன்னு கதை சொல்ற ஆசையில வரேனே ஒழிய கமனம் ஒரு 3-4 மணி நேரம் பிரயாணத்திலேயே போயிடுறது. அப்ப இந்த ஜென்மால சததனுஷ் எப்படி இருக்கா நீங்கள் எனக்கு காண்பித்து தர வேண்டும் நாள். உடனே விஸ்வநாதர் சொன்னார், இங்கேந்து 5-6 மைல் தாண்டி ஒரு ஆல விருட்சம் இருக்கு. அந்த ஆல விருட்சத்தடியில போய் உட்காந்துண்டு கண்ணை மூடிண்டு விஸ்வநாதான்னு தியானம் பண்ணி என் பேரை சொல்லிண்டு தியானம்லாம் முடிஞ்சு 1 மணி நேரம் கழிச்சு இப்படி கண்ணை திறந்தையானால் எதிர்த்தாப்புல நிக்கிற ஜீவன் உன் கணவன் அப்படின்னு. நான் கதையில சொல்லிவிட்டேன். அவளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அடாடா விஸ்வநாதர் சொல்லிவிட்டாரே, ராத்திரி முழுக்க தூக்கம் இல்ல, மறுநாள் காலத்தால பறக்க எழுந்து பல்ல தேய்ச்சி ஸ்நானம் எல்லாம் பண்ணி விஸ்வநாதருக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கிட்டக்க இருக்கிற அரசமரத்தடியோ ஆலமரத்தடியோ அங்க போய் உட்காந்துட்டு கண்ணை மூடின்னு விஸ்வநாதா 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 அப்படி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு கண்ணை துறக்கிறா. ஆச்சரியம், எதிர்த்தாப்புல ஒரு நாய் வந்து நிக்கிறது. ஒரு நாய் எதிர்த்தாப்புல வந்து நின்றுட்டு இருக்கு. சைபியாக்கு சந்தேகம், என்னடா அது நாய் வந்து நிக்கிறதே எதிர்த்தாப்புல. அப்ப சைபியாக்கு ஒண்ணு தெரிஞ்சது, விஸ்வநாதர் நம்மிடம் வந்து பொய் சொல்ல மாட்டார், எதையும் உண்மையதான் சொல்லுவார். ஏதோ கர்மவசாத்து நாயா வந்து பறந்துருப்பார் போல இருக்கு அப்படின்னு கிட்டக்க போய் நின்னுண்டு தன் நன்ன கதையை கேளுங்கோ, தன் கணவன்கிற எண்ணத்தோட அந்த நாயை போய் தொட்டாள், தடவினாள், அதுக்கு ஆகாரம் கொடுத்தாள், அதை குளிப்பாட்டினாள், அதுக்குண்டான உபசாரங்கள்லாம் பண்ணினாள். இப்படி எல்லாம் பண்ணினாள். பண்ணின உடனே இந்த சைபியாவுக்கு தோணித்தது, என்னடா அது நம்ம மாத்துக்கார் இந்த மாதிரி இருக்கார், நம்ம அன்பை புரிஞ்சுக்கிறாரா புரியலையே தெரியலையே.
போன ஜென்மால நாம் இருவரும் காசி கஷேத்திரத்தில் கணவன் மனைவியாக இருந்தோம். நம்ம 2 பேரும் ஒரு பாஷண்டிய பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சோம். இப்ப நீங்க நாய் உருவத்தில் இருக்கிறீர்கள். ஆனா நீங்க வாஸ்தவமாவே போன ஜன்மால இருந்திருக்கக்கூடிய சததனுசு நாள் பட்டாரு நாய் செத்து போயிடுச்சு. உடனே சைபியாக்கு ஆச்சரியம். உடனே திரும்பி வந்து ஸ்நானம் பண்ணிட்டோம். விஸ்வநாதர் கோயில வந்து தபஸ் பண்ணினாள். ஒரு வாரம் கழிச்சு திருப்பி விஸ்வநாதர் சொன்னார், அதே மரத்தடிக்கு போ, அதே இடத்துலயே உட்காண்டு விஸ்வநாதான் என் முன்னத்தை ஜபம் பண்ணு. கண்ணை திறந்தா எதிர்த்தாப்புல ஏதாவது ஒரு உருவம் தெரியுமே, அதுதான் உன் கணவன். அடுத்தது வேற ஒரு பிறவியை அடைஞ்சான். அது கிட்டக்க போய் நீங்க தான் சததனுசு, நான் தான் உங்க மனைவின்னா உயிரை விட்டுடுத்து. திரும்பி விஸ்வநாதர் தரிசனில போய் தபஸ் பண்ணினாள். 3வது பிறவி. அது ஒரு பிறவியாக வந்து பிறந்தது. இப்படி பிறவியெல்லாம் எடுத்து முடிச்சு கடைசியில 6வது பிறவியாக 5 பிறவி முடிஞ்சு பிடித்து 6வது பிறவி விஸ்வநாதர்கிட்ட போய், என்னப்பா புதுசா காமிக்கிற நீ, எனக்கு ஆச்சரியமா இருக்கே, என்ன வரிசையா ஒவ்வொரு ஜீவராசியா காமிச்சிட்டே வருவியா, என்னது எனக்கு புரியவில்லையே. விஸ்வநாதர் அப்ப கூட சொன்னார், கவலைப்படாத சைபியா, மரத்தடியில போய் தபஸ் பண்ணி கண்ணை மூடி தொற, எய்தாப்புல தெரியும். உடனே கண்ணை மூடி கண்ணை துறக்கிறாள். 6வது பிறவி ஒரு மயில் எதிர்த்தாப்புல வந்து நின்று. மயிலாக வந்து பிறந்தது. மயிலாக வந்து பிறந்த உடனே அது கிட்டக்க போய் நின்று இந்த மயிலை அப்படி தொட்டு தடவி கொடுத்து, தன் கணவர். விஸ்வநாதர் வாக்கியம் பொய்க்காது. விஸ்வநாதர் வார்த்தை பொய்யே சொல்லாது. அது பொய் சொல்ல மாட்டார் விஸ்வநாதர். அதுக்காக இந்த மயில் கிட்டக்க போய் நின்னுண்டு பார்த்தா, போன தரையெல்லாம் போய் ஜென்மாவை ஞாபகப்படுத்த செத்து போயிட்டே இருக்கு ஒவ்வொரு ஜீவராசியா. இந்த ஜென்மால நம்ம இதை ஞாபகப்படுத்த கூடாது. இத வேற ஏதாவது ஒரு ட்ரிக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னு விஸ்வநாதரை கூப்பிட்டு, விஸ்வநாதா, எல்லா உயிரையும் போக்கின மாதிரி இந்த மயிலையும் போக்கி இப்படி நான் ஒவ்வொரு ஜீவராசியா கணவர்னு சொல்லிட்டே போய் வளர்த்துட்டு இருக்கிறதா, இது என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி இருக்கு. அப்ப விஸ்வநாதர் சொன்னார் சைபியாட்ட, அந்த தேசத்துல ஒரு ராஜா யாகம் பண்றான். அந்த யாகம் முடிஞ்சு, இப்ப நிறைய யாகங்கள்லாம் நடக்கும் பழைய காலத்துலலாம். செங்காலிபுரம் தீட்சிதர்னு சொன்னாலே மாசத்துல 2 யாகம் நடந்துட்டே இருக்கும். யஜ்ஞ பூமி, மகாபரிவா சொல்லுவா, யஜ்ஞ பூமின்னு சொல்லுவா செங்காலிபுரத்தை. யாகங்கள் நடந்துட்டே இருக்கும். இந்த யாகம் 6 நாள் யாகம் முடிஞ்சு கடைசி அன்னைக்கு அவபிருத ஸ்நானம்னு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடக்கும். என்னன்னா, அந்த வச்சுட்டு இருக்க யாக பாத்திரங்கள்லாம் எடுத்துட்டு அவபிருத யஜூ கும்ஷி அனுவாகத்தெல்லாம் சொல்லிண்டு, மந்திரங்கள்லாம் சொல்லிண்டு, இன்னொன்னு சொல்றோமா, இன்னும் அதுல அதிசயம்லாம் நடக்கும். அந்த அத்வரியு யாகத்துல அக்னியில நடுப்புல மந்திரங்கள்லாம் சொல்லி ஒவ்வொரு தேவதைகளாக ஆவிர்வாகம் கொடுப்பாரு இல்லையா, நெய்யெல்லாம் எடுத்து விட்டுண்டு, அது மாதிரி குளத்துல போய் இறங்கி ஜலத்துல நெய்யினால் ஹோமம் பண்ணுவார். அக்னேராபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதய
ஓஷதீபியோன்னம் அன்னாத் அக்னியிலேந்து தான் ஜலம் வந்தது, உபனிஷத்தாலும் சொல்றது. அதனால ஜலத்துக்குள்ளாரியா வடபாக்னி இருக்கு. அதனால என்ன பண்ணுவா, அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த குளத்துல ஹோமம் பண்ணுவா. அதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும், அவபிருத ஸ்நானம். அந்த ஹோமெல்லாம் பூர்த்தியாகி கடைசியில இந்த பக்கம் ருக்வேதம், அங்க பக்கம் சாமவேதம், இந்த பக்கம் யஜுர்வேதம், எல்லா வேதங்களும் சொல்லி கடைசியில ஒரு க்ஷணத்துல அந்த யாக பூர்த்தியான கட்டம் வரும் பொழுது அந்த எஜமானனும் எஜமான பத்னியும் அந்த குளத்துல இறங்கி ஸ்நானம் பண்ணுவா. அப்படி ஸ்நானம் பண்றதே அங்க இருக்கிற ரித்விக்கெல்லாம் ஸ்நானம் பண்ணுவா. அந்த யாக தரிசனம் பண்ணின தரிசனார்த்திகள் எல்லாரும் ஸ்நானம் பண்ணுவா. இப்படி எல்லாரும் ஸ்நானம் பண்ணும் பொழுது இந்த ஜென்மா இல்ல, போன ஜென்மா இல்ல, 1000 ஜென்மால பண்ணின பாவம் போகும் அவபிருத ஸ்நானத்தும் போது. அதனால எல்லாரும் யாகம் நடக்கிறது என்ன, என்னைக்கு அவபிருதம் அப்படின்னு கேட்டுன்னு ஓடி போய் அவபிருத ஸ்நானம் பண்ணுவா. விஸ்வநாதர் சொன்னார், இந்த மயில எடுத்துட்டு நேரம் அங்க போ, யாகசாலை கொட்டாய்க்கு போ. அந்த யாகம் பண்ணின தீட்சிதாலாம் யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டு கடைசியில அவபிருத ஸ்நானம் பண்ண போகும் பொழுது நீயும் ஓடி போய் மயில கையில வச்சுண்டு 2 பேருமா அந்த ஸ்நானத்தை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு நிகழ்ச்சி அதிசயம் நடக்கும் அப்படின்னு விட்டார் விஸ்வநாதர். வந்து பார்க்கறா, அப்பதான் யாகம் நடக்கிறது ஆரம்பிச்சிருக்கா. யாக சங்கல்பம் ஆகி அழகா இருக்கும். வேதி மத்தியத்துல இந்த தீட்சத்தன் உட்காந்துண்டு மேலெல்லாம் வெண்ணெயை தடவிண்டு பத்னியோட அப்படி வேதி மத்தியத்துல வித்துட்டு சோமேன யக்ஷே அப்படின்னு யாகத்தை ஆரம்பிக்கிறதே அழகா இருக்கும். யாகம் போய் தரிசனம் பண்ணணும். நம்ம எல்லாம் பூனை போட்டுக்கிறதே யாகம் பண்றேன்னு சொல்லிட்டு தான் பூனை போட்டுக்கிறோம். அவன் யாகசாலை கொட்டாய் கூட போகல, யாகம் பண்ணலைங்கிறது வேற. யாகம் எப்படி நடக்கிறதுங்கிறது கூட போய் பார்க்கல நம்ம. அப்படிதான் நம்ம எல்லாம் யாகம் பண்ண ஜென்மாவை நழுத்தரும். அப்ப 6 நாளும் ரொம்ப கஷ்டம். நான் கதை சொல்றேனே ஒழிய பெரிய திருவிழாவெல்லாம் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில உள்ளவர்கள், யார்ட்டையாவது 10 பைசா 1 ரூபா வாங்கிக்கலாமாங்கிற சூழ்நிலையில இருக்கிறவர்கள் அந்த 6 நாளும் அந்த கோவில் வாசல்லையே பரதேசியா உட்காந்து பார்த்தேங்களா, அது மாதிரி சைபியா கையில மயில வச்சுண்டு 6 நாட்களும் அழுது கொண்டே. விஷ்ணு புராணத்துல வச்சனம் இருக்கு. அழுதுண்டே எப்ப யாகம் பூர்த்தியாகும், எப்ப யாகம் பூர்த்தியாகும்னு சாப்பிடல, தூங்கல்ல, கணவனையே நினைத்து கொண்டு கையில மயிலையே முடிச்சுண்டு 6 நாளும் அந்த சைபியா வெயிட் பண்ணி 6வது நாள் அன்னைக்கு சாயங்காலம் அவர்கள் எல்லாரும் அவபிருத ஸ்நானத்துக்கு போறதே. அப்பாடா, விஸ்வநாதர் வார்த்தை இப்பயாவது பழிக்கிறதா பார்க்கலாம் அப்படின்னு கையில மயில வச்சுண்டு நேர போய் அவ எல்லாம் அது உடனே நடந்துடாது. அது அதுக்கப்புறம் அதுல ஹோமெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பூர்த்தியாகி கடைசியில அவபிருத ஸ்நானம்னு எல்லாரும் குனிஞ்சு ஜலத்துல ஸ்நானம் பண்றதே. இந்த மயில பிடிச்சுன்னு அவளும் ஜலத்துல இறங்கி அப்படி ஸ்நானம் பண்ணி அப்படி எழுந்துண்டாள். அப்படி கையில பிடிச்சிருந்த மயில் என்ன இருக்குன்னு இப்படி திரும்பி பார்க்கறா. சததனுஷா நிற்கிறான் அந்த மயில். போன ஜென்மால இருந்தா அதே கணவன் உயிரோடன் அப்படியே எதிர்த்தாப்புல அந்த மயில் ரூபத்துல இருந்தவன் அப்படியே உயிர் ஸ்வஸ்வரூபத்தை அடைஞ்சுட்டான். அவளை பார்த்த உடனே அவனே சொல்றான், சைபியா, போன ஜென்மால நம்ம 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்தோம் அல்லவா, எத்தனை கர்மங்கள் பண்ணினோம், தான தர்மங்கள்லாம் பண்ணினோம். ஏதோ கர்ம விஷாத்து ஒரு பாஷண்டிய சந்திச்சதுனால அல்லவோ நாம் எல்லாரும் இந்த மாதிரி அடைஞ்சோம். வா, நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம். உடனே சைபியா நேர சததனுஷ அழிச்சுட்டு தன் அப்பாட்ட போய் ராஜாட்ட போய் நடந்த சரித்திரத்தை முழுக்க சொல்லி, விஸ்வநாதர் இப்படின்னா எனக்கு காஞ்சி கொடுத்தாருங்கிறத சொல்லி, அதுக்கப்புறம் அந்த சததனுஷும் அந்த சைபியாவும்
கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப நாட்கள் பல நாட்கள் சந்தோஷமாக வாழ்ந்து நிறைய குழந்தைகள்லாம் பெற்றெடுத்து பரம மங்களமாக வாழ்ந்தாள்னு விஷ்ணு புராண கதை. எதுக்கு சொல்ல வர, சைபியா மாதிரி ஒரு பதிவிரதைய உலகத்துல பார்க்க இயலுமா? நம்ம எல்லாம் சொல்றோம், இந்த குடும்பத்துக்கு உழைச்சோம், இந்த குடும்பத்துக்கு உழைச்சோம், அதுக்கு செஞ்சோம், இதுக்கு செஞ்சோம் நம்ம சொல்றோம். அவெல்லாம் கணவனுக்காக எத்தனை தியாகம் பண்ணி எவ்வளவு தபஸ் பண்ணி அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. சைபியாவை மனசால நினைச்சாலே 1000 ஜென்மால பண்ணின பாவம். அவ்வேற்பட்ட பதிவிரதையவன். இதோ இந்த கதையில சைபியா சரித்திரம் சொல்லணும்னு ஒரு ஆசை, அதனால இதை சொன்னேன். வந்திருக்கிற பக்தாள் எல்லாருக்கும் சைபியா அவருடைய பரிபூர்ணமான கிருபை கிடைக்கணும், கஷ்டங்கள் எல்லாம் விலகணும். அடுத்ததாக ஒரு பதிவிரதியினுடைய சரித்திரம். இவள் ஆறு அப்படின்னா, ஸ்ரீ ராமாயணம் எல்லாரும் பார்த்திருக்கீள், ராமாயண புஸ்தகம் படிச்சிருக்கீள், ராமாயண கதையெல்லாம் கேட்டிருக்கீள், ராமாயண சீரியல் பார்த்திருக்கீள், எல்லாம் பார்த்திருக்கீள். அதுல சீதையை தூக்கின் போனான் ராவணேஸ்வரன். ஹனுமார் போய் ராமநாமாங்கிதமான அங்குலியத்தை கொடுத்தார். அப்புறம் அவள்கிட்டேருந்து இருக்கக்கூடிய சூடாமணியை வாங்கிட்டு வந்தார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை. அதுக்கப்புறம் சேது பந்தம் பண்ணி சுவாமி ராவணாதிகளை வதம் பண்றதுக்காக இங்க வந்து எல்லாரையும் வதம் பண்றார். வதம் பண்ணும் பொழுது இந்திரஜித் அப்படின்னு ஒருத்தன், மகா வீரன் அந்த இந்திரஜித். அந்த இந்திரஜித்து ராமாயணத்திலேயே சுந்தரகாண்டத்திலேயே பார்த்தேனால் அக்ஷயகுமாரன் இந்திரஜித் எல்லாம் வதத்துக்கு யுத்தம் பண்ண வரும்பொழுது அவன் யுத்தம் பண்ற பாங்க பார்த்துட்டு ஆஞ்சநேய சுவாமி பேஷ் சபாஷ் அப்படின்னாரான். அவ்வளவு யுத்தம் பண்றான் பசங்க. ஹனுமாரே ஒத்துண்டார், அவெல்லாம் சூப்பரா சண்டை போடுறான்னு. இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தை போட்டான். பிரம்மாஸ்திரம் ஆஞ்சநேயரை ஒன்னும் பண்ணாது, ஒன்னும் அசைக்காது, ஆஞ்சநேயரை ஒன்னும் பண்ணாது. அவர் பார்த்தார், இந்த பிரம்மாஸ்திரம் நமக்கு ஒன்னும் பண்ணாதுன்னு நம்ம பெருமையை காமிச்சா பிரம்மாக்கு இழக்கு, பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிடும். அப்புறம் கீழே அண்டர்லைன் நியூஸ்ல வரும், பிரம்மாஸ்திரம் வேலை செய்யவில்லை அப்படின்னு ஆயிடும். அதனால நம்ம பேரு, அவருக்கு பேர் கெட்டுப்பட வேண்டாம், நம்ம கட்டுப்பட்டதா விழுந்துரும்னு தொப்பை கட்டின்னு மேலேருந்து தோரணத்திலையும் கீழே விழுந்து விட்டாருன்னு இருக்கு சுந்தரகாண்டர். எதுக்கு சொல்ல வர, அப்ப இந்திரஜித்து பிரம்மாண்டமான யுத்தம்லாம் பண்றான். யுத்த காண்டத்துல அவன் பண்ணின அழிச்சாட்டியெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளவு பண்ணினான். இந்திரஜித் யுத்த காண்டத்தை பிரிச்சு பார்த்தா இந்திரஜித் பண்ணதெல்லாம் ஆச்சரியம். என்னைநாள் எல்லாரும் வதம் ஆயிடுத்து, கும்பகர்ண வதம் ஆயிடுத்து, அதிகாயன் எல்லாரும் யுத்தம் ஆயிடுச்சு. எல்லாரும் யுத்தம் ஆன பின்பு கடைசியில மிச்சம் இருக்கிறது இந்திரஜித்தும் மிலிட்ரியும். கடைசியில மிலிட்ரி. ராவணனுடைய எண்ணம் என்ன தெரியுமோ, இத்தனை பேரை உயிரை கொலை பண்ணியாவது நம்ம சீதையை அடையணும், இதுதான் ராவனுடைய எண்ணம். அதனாலதான் தர்மபுத்திரர் யுத்தத்தை ஆரம்பிக்கும் போதே சொன்னார், யுத்தம் வேண்டாம், நம்ம 2 பேர் பங்காளி சண்டையில இத்தனை பேர் போர்க்களத்துல உயிரை விட்டு ரத்தம் விளார ஓடி, இதெல்லாம் நம்ம காணால பார்க்கணுமா, வேண்டாமே, ராஜ்யத்தை பிரிச்சுக்கலாமேன்னு தான் ஆரம்பிச்சார் தர்மபுத்திரர். திருதராஷ்டிரனும் துரியோதனும் அதை ஒத்துக்கொள்ள, அதை ஒத்துக்க மாட்டேன்னு விட்டார். எதுக்கு சொல்ல வர, அது போல எல்லார யுத்தமும் ஆயிடுத்து. இந்திரஜித்து யுத்தம், இந்திரஜித்து பண்ணின கதையெல்லாம் பெரிய கதை. இந்திரஜித்தனுடைய மனைவி பேரு சுலோச்சனா. அந்த இந்திரஜித்தனுடைய மனைவி சுலோச்சனா, அவள் மகா பதிவிரதை. இந்திரஜித்தனுடைய மனைவி அவள் யுத்தங்கள்லாம் ஆரம்பிச்சு இவெல்லாம் சண்டை போடும் போதே அவள் சொன்னாள் இந்திரஜித்தை பார்த்து, ஆதா நீங்க பண்றதெல்லாம் தப்பு,
எல்லா பொம்மநாட்டியை தூக்கின்னு வந்தா மாதிரி சீதையை தூக்கின்னு வர முடியாது. அவள் மகா பதிவிரதை. அவளை இந்த ஊர்ல அழ விட்டீர்களே, இந்த ஊர் அழிய போறது. உங்க அப்பா சொன்னதை கேட்டுன்னு நீங்களும் இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம், அதர்ம காரியம் பண்ணாதீர்கள். சுலோச்சனா பல முறை கதறி அழுதாள் கணவனிடம். செய்யாதே செய்யாதே. ராமசரித மானச ஹிந்தி ராமாயணத்துலாம் மண்டோதரியே நிறைய தர்மோபதேசம் பண்ணினாள்னு இருக்கு ராவணனுக்கு. சீதைங்கிறது சாதாரணமானவள் அல்ல. அவளை கொண்டு வந்து அவளை நீ அடையணும்னு நினைக்காத. ராவணனுக்கு ஒரே லட்சியம் என்னன்னா, ராமலட்சுமணாதிகளை வதம் பண்ணி சீதையை மனைவியை அடைய வேண்டும்ங்கிறது தான் அவனுடைய லட்சியமா இருந்தது. அந்த லட்சியத்துக்காக சகோதரால் என்ன, உற்றார் என்ன, உறவினர் என்ன, யாரை வேணாலும் பலி கொடுக்கணும். அதுதான் அவனுடைய எண்ணம். பெண்ணாசையை விளக்க வந்த புஸ்தகம் ராமாயணம், மண்ணாசையை விளக்க வந்த புஸ்தகம் மகாபாரதம், பக்தியையும் வைராக்கியத்தையும் சொல்ல வந்த புஸ்தகம் ஸ்ரீமத் பாகவதம். புரிஞ்சுனேல? அதனால அப்புறம் என்ன பண்ணினா, எல்லாரும் வதம் ஆயிடுத்து. ராமலட்சுமணால வதம் பண்ணணும். ராவணன்டேந்து வீரர்கள் இந்திரஜித்தை கூப்பிடுறார்கள். உங்க அப்பா யுத்தத்துக்கு உங்களை போக சொல்றார் அப்படின்னு உடனே இந்திரஜித்து யுத்தத்துக்கு கிளம்புறான். அதுக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கணும் இல்லையா? அப்ப கிட்டக்க சுலோச்சனா அழுதாள். எல்லாரையும் கூண்டோட அழிக்கிறார், வேரோட புடிஞ்சு எரிகிறார் ராமபிரான். இத்தனை பேர் வதம் பண்ணி ஒரு பொம்மநாட்டிக்காக இத்தனை பேர் ரத்த விளாரா கீழே செத்து போறா. இதெல்லாம் நமக்கு தேவையா? இது வேண்டாம், சொன்னதை கேளுங்கோ. ஒன்னு அழுதாள். நீங்க யுத்தத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லவும் பயமா இருக்கு. ஒரு கணவன் வெளியில கிளம்பும் போது மனைவி கிட்டக்க நின்று போகாதேன்னு சொல்லக்கூடாது. போனா இந்த காரியம் சரியா வராது. அதனால அதையும் சொல்ல பயமா இருக்கு. அழுதுண்டே சொல்றாள், நீங்க பண்றது பெரிய காரியம், தப்பான காரியம். அவன் சொன்னா, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? இந்திரனை ஜெயிச்சவன், ஐராவதத்தோட ஒரு பல்ல உடைச்சவன், யானை தந்தத்தை உடைச்சவன் நான். எப்பேற்பட்டவன், என்னை கண்ட எல்லாரும் பயப்படுவா. அப்படிலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணினான், இவாளை யுத்தத்துல ஜெயிக்கிறத விட ஏதாவது ட்ரிக்கு பண்ணி ஜெயிக்கணும்னு என்ன பண்ணினான், அவ ராட்சசாளுக்கெல்லாம் ஒரு வேலை ஒண்ணு உண்டு. என்ன வேலைன்னா, மாயா வேலையெல்லாம் அவளுக்கு நிறைய உண்டு. மண்ணு மாதிரி ஒரு பொம்மநாட்டி சிலைய பண்ணி ஒரு மந்திரத்தை சொல்லி தொட்டானே, அந்த மண்ணு சிலை உயிரா வந்துடும், பேச ஆரம்பிக்கும். 1 மணி நேரம் அந்த வேலை செய்யும். அதுக்கப்புறம் அது பழையபடி மண்ணாயிடும். இதெல்லாம் மாயாவி வேலைகள். மாயாஜாலம்னு சொல்றாள் இல்லையா? அது போல அவன் என்ன பண்ணினா, சீதை மாதிரி ஒரு பொம்மையை பண்ணி அதுக்கு உயிர் ஊட்டினான். யுத்த காலத்துக்கு நேரம் அழிச்சுன்னு வந்தான். எல்லாருக்கும் நேரம் இந்த சீதையை அப்படி கையால பிடிச்சான். எதுக்குப்பா யுத்தம் பண்ண நீங்க எல்லாரும்? உங்க ஊருக்கும் எங்க ஊருக்கும் என்ன சண்டை? இந்த ஒரு பொம்மநாட்டியானால சண்டை. இவ செத்து போயிட்டாலே, ஏன்னா உங்களுக்கு எனக்கு சண்டை கிடையாது இல்லையோ? இப்ப பாருங்க, யஜ்ஞோபவீத மார்கேன பின்னா தேன தபஸ்வினி. யஜ்ஞோபவீதம் மாதிரி எல்லாருக்கும் நேரம் இந்த மாயா சீதைய கையில இருக்கிற கத்தினால ஒரே வெட்டினா 2 துண்டா கீழே போட்டா அது ராமா ராமா ராமான்னு கத்துறது இந்த மாயா சீதை. போங்கடா போங்கடா, போய் ஸ்நானம் பண்ணி கர்மா பண்ணுங்கடான்னு போயிட்டான். யாரு? இந்திரஜித். ராமன் அழறார், லட்சுமணன் அழறார், ஆஞ்சநேய சுவாமி அழறார், சுக்ரீவன் அழறான், அங்கதன், நீலன் எல்லாரும் ஊவாயின்னு அழறார். அந்த சமயம் விபீஷணன் இல்லை. எங்கேயோ அங்கங்க போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு விபீஷணன் மெதுவா வந்தான். நீங்க எல்லாம் ஏன் அழறேன்னா, எந்த சீதைக்காக சேது பந்தம் பண்ணினோம்? எந்த சீதைக்காக ஆஞ்சநேய சுவாமி சமுத்திரத்தை தாண்டினார்? எத்தனை பேரை இத்தனை நாளா யுத்தத்துல ஜெயிச்சோம்? எல்லாம் வேஸ்ட். இந்திரஜித் அங்கேருந்து வந்தான், சீதையை 2ஆ வெட்டினா, கீழே கடக்கிறா சீதை.
ராமர் கிட்டக்கு போய் நின்னுட்டு 6 வயசுல உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், 33 கோடி தேவதைகள் சாட்சியா உன்னை நான் கண்கலங்காத பார்த்துப்பேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேனே, இந்த ராட்சசர்களுக்கு போய் உன்னை இறை கொடுத்தேனே நான். இப்படிலாம் அழறார். இத்தனை பேரு கதறி கதறி அழறது. விபீஷண சுவாமி வந்து நிதானமா ஒரு பதில் சொன்னா, இதுதான் எங்கூர் வேலை, சீதை உயிரோட இருக்கான்னா. ராமருக்கும் புரியல, சுக்ரீவனுக்கும் புரியல. என்ன உங்களுக்கெல்லாம் ஒரு மாயா சீதையை கொண்டு வந்து காண்பிச்சு உயிரை கொடுத்து பேசறாப்புல பண்ணி வெட்டி போட்டுட்டு நிகும்பலையில போய் யாகம் பண்றான் அவன். இந்திரஜித்து ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ராவணன் கூட்டுல உயிர் இருக்கும் வரையில் சீதையை யாரும் வெட்ட முடியாது, கொலை பண்ண முடியாது. அவ்வளவு ஜாக்கிரதையா வச்சுட்டு இருக்கான் அவன். சீதைய ப்ரொடக்ஷன் போட்டு சுத்தி வர எல்லாரையும் வச்சுட்டு யாரும் அவன் கிட்டக்க போக முடியாது, வெட்ட முடியாது அப்படின்னாள். இது ராமாயணத்துல, வால்மீகி ராமாயணத்துல இருக்கு இல்ல, புராணாந்தரமான பல ராமாயணங்கள்ல நான் சொல்றேன் இந்த கதை வருது. உடனே நிகும்பலைக்கு போகுங்கள், நிகும்பலையில போய் யாகம் பண்ணுங்கள்னா. சரி, நிகும்பலைக்கு யாரை கண்டுபிடிச்சு போகலாம்னு எல்லாம் பிளான் பண்ணி யோசிச்சுட்டே இருக்கிறதே லட்சுமண சுவாமி நான் போறேன்னார், போயிட்டு வரேன்னார். சரி போயிட்டு வான்னார். லட்சுமணன் நமஸ்காரம் பண்ணினார், ஆசீர்வாதம் பண்ணினார், கிளம்பி போயிட்டார். ஆஞ்சநேயர், சுக்ரீவன், லட்சுமணன், அங்கதன் எல்லாரும் போறாங்க. போனா பல தூரம் தாண்டி சுத்தீவர ஆல விருட்சம், ஆல விருட்சத்துக்கு நடுப்புல ஒரு யஜ்ஞ குண்டம். அந்த யஜ்ஞ குண்டத்தை சுத்தி பிராமணாலாம் உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்றா. அந்த மந்திரத்தை சொல்லி ஹோமம் பண்றா. ஹோமம் பண்ணினா அந்த ஹோமத்தினுடைய யாக குண்டத்திலேந்து அக்னியிலேந்து குபு 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 குபுன்னு ஒரு தேர் மேல வரும். அந்த தேர் மேல வந்து அந்த தேரை கீழே இறக்கி பூமியில கொண்டு வந்து உட்காத்தி வச்சு அது மேல இந்திரஜித்து உட்கார்ந்துண்டு ராமரோட யுத்தத்துக்கு வந்தானேயானால் ஒரு ராமாவதாரம் இல்ல 1000 ராமாவதாரம் பண்ணினாலும் ராமனை, இந்திரஜித்தை யாரும் ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் விபீஷணன் சொல்றான். அந்த மாதிரி மந்திரம் இருக்கு, அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கா, அதெல்லாம் வச்சுட்டு இருக்கான் அவன். மகா மாயாவி இந்திரஜித்து. போங்கள்னா இவா எல்லாரும் நேர பறந்து ஓடி வந்து அந்த நிகும்பலா யாகம் நடக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க எப்படி இருந்தது தெரியுமா? இவா கார்த்தாலேருந்து ஜபம் பண்ணி நிறைய ஹோமம் பண்ணி பூர்ணாவதி எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கா போல இருக்கு. ரதம் மேல வந்துடுச்சு. யாக குண்டதுலேருந்து ரதம் கொஞ்சம் கொஞ்சமா தேர் மேல வர ஆரம்பிக்கிறது. ஐயோ, நான் லட்சுமணன், நான் என்ன பண்ணதுன்னு புரியலையேன்னா சுக்ரீவன். விபீஷணம் போய் தொலைஞ்சோம், நம்ம எல்லாரையும் கொண்டுடுவான் இந்திரஜித்துன்னா. இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பயந்து பயந்து சாகரா. இப்படி பயந்துட்டே இருக்கிறத ஒரே ஒரு மகாபிரபு, கவலைப்படாதீங்க பாத்துக்கலான்னார். ஆறு ஆஞ்சநேய சுவாமி. இத்தனை பேர் பயப்படுறாங்கிற அவர் கவலையே. ஆஞ்சநேயரும் பயப்பட மாட்டார், ஆஞ்சநேய பக்தர்களும் எதுக்கும் பயப்பட மாட்டார். எதுக்கு பயம்? ஆஞ்சநேயர் கிட்டக்க நிற்கிறார், எந்த கஷ்டம் நம்ம கிட்டக்க வரும்? துணிச்சல ஆஞ்சநேயர், ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்ன கவலைப்படாதீங்கிற ஆஞ்சநேயா, மேல வருதேன்னு நான் விபீஷணன் நான் பாத்துக்கிறேன்னா. பார்த்தார், துளி கூட அவருக்கு அக்னி சூடாதுன்னு தெரிஞ்சுடுத்து. போட்டார், நான் நேர போனார். அந்த ஹோமகுண்டத்துல கிளம்பி மேல வர அந்த ரதத்தை ஒரு உதைச்சார். ரதம் உள்ள போயிடுச்சு, அக்னிக்குள்ளாரு போயிடுச்சு. இப்படி திரும்பி பார்த்தான், யாரு? இந்திரஜித். இப்படி பார்த்தான், அட பாவி சித்தப்பா, எல்லாரையும் அழிச்சுன்னு வந்தியடா இங்க. நீ இல்லாட்டா இவாளுக்கெல்லாம் இங்க வர இடமே தெரியாதே, இந்த இடத்த கொண்டு வந்து விட்டுட்டியே. ஒரு மரத்துக்கு சத்ரு ஒரு மரம் தான், கோடாலி அல்ல. மரத்தை வெட்டுறது கோடாலி நீங்க நினைக்கிறீர்கள். கோடாலி எடுத்து வெட்டல,
அந்த கோடாலிக்கு ஒரு வெற்றத்துக்கு ஒரு தெம்ப கொடுக்கறது மரமாகிற ஒரு காம்பு. அந்த காம்பால தான் அந்த கோடாலியால ஒரு மரத்தை வெட்டுறோம். அவன் சொல்றான், நமக்கு சத்ரு நம்பளே, யாரோ புதுசா சத்ரு வரல. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பிராமணனுக்கு சத்ரு பிராமணனே, ஸ்திரீகளுக்கு சத்ருக்கள் ஸ்திரீகளே. ஒரு பொம்மநாட்டி கண்ணிலேருந்து தாரியமா ஜலம் கொட்டுறதுன்னா புருஷால அல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு லேடி ஏக்கறாள். அதனாலதான் ஒரு ஸ்திரீயால தான் ஒரு ஸ்திரீ கட்டப்படுறாள். அது போல அட பாவி சித்தப்பா இப்படி பண்ணிவிட்டேடான்னு. அப்ப விபீஷண சுவாமி சொன்னா, நான் நல்லதெல்லாம் சொன்னேனே நீ கேட்டுக்கவே இல்லையே அப்படின்னு. திரும்பி பிராமணால ஹோமம் பண்ணுங்கள்னா இந்திரஜித் உடனே எல்லாரும் ஹோமம் பண்ணினா. ரதம் மேல வருது, ஆஞ்சநேயர் உதைக்கிறார். திரும்பி உள்ள இப்படியே ஃபுட்பால் மாதிரி 4 தடவை ஆயிடுச்சு. ஆஞ்சநேயர் பார்த்தார், இந்த மந்திரம் இந்திரஜித்துக்கு தெரியாது. இந்த பிராமணாலாம் ஹோமம் பண்றதுனாலதான, இந்த மந்திரத்தினாலதான இந்த தேர் மேல வருது. பாட்டார்னார், போனார். அந்த பிராமணா எல்லாரையும் இந்த சமிதாதான கட்டு கட்டுவாளே, சமிதாலாம் ஒரு கட்டு கட்டுவாளே, யுத்வம் கட்டுறாப்புல ஒரு கட்டு கட்டுவாளே, அந்த மாதிரி ஒரு கட்டை கட்டினார். அவருக்கு வேற மந்திரம் தெரியாது. ஓம் ராமா யஸ்வாஹா, எல்லாரையும் தூக்கி அந்த அக்னியில போட்டு விட்டார். ரதத்தை கொண்டு வர மந்திர ஜபம் பண்ற ஹோமம் பண்ற பிராமணா எல்லாரையும் உள்ள போட்டார். இந்திரஜித்துக்கு புரிஞ்சு போயிடுத்து, இனிமே நம்மளால இந்த ரதத்துல ஏற முடியாது. எல்லாத்தையும் அழிச்சு விட்டார் ஆஞ்சநேயர். அப்ப லட்சுமண சுவாமிக்கும் இந்திரஜித்திக்கும் இப்ப நீங்க எல்லாம் டிவியில பாக்குறேன், நான் ஸ்டாப் கொண்டாட்டம் அப்படின்னு பாக்குறேன் இல்லையோ. இந்த நான் ஸ்டாப் கொண்டாட்டம்ங்கிறது இந்திரஜித்துக்கும் லட்சுமணனுக்கும் நடந்த யுத்தம் 72 மணி நேரம், 3 நாட்கள் இடைவிடாது. ஒரு க்ஷண காலம் கூட கண்ணு சோறல்ல. நம்மெல்லாம் 4 மணி நேரம் வேலையா ஒரு 5 மணி நேரம் கூட செஞ்சு விட்டா அப்பாடா ரொம்ப சிரமமா இருக்கு, போய் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறோம் நம்மெல்லாம், சொல்றோம் இல்லையா. ஆனா 72 மணி நேரம் சோறாமல் சோர்ந்து போகாமல் நான் ஸ்டாப்பா யுத்தம் பண்ணிருக்காங்க லட்சுமண சுவாமி. அது காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு விஸ்வாமித்திரர் வந்தாரே, எதுக்கு வந்தார்? சீதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்தார் இல்லையா பாலகாண்டத்துல. அவர் வந்தவர் முதல்ல பல அதி பலேன்னு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். அந்த உபதேசம் பண்ணும் போதே சொன்னார், இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணினேனே ஆனால் நஸ்ரமோ நஜ்வரோ வாத்தே நரூபஸ்ய விபர்யா. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணா ஜுரம் வராது, சோர்வு வராது, தூக்கம் வராது, உடம்புல எந்த விதமான கஷ்டமும் வராது, என்னைக்கும் புஷ்டியா இருக்கலாம்னு சொல்லிதான் அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். அந்த மந்திரத்தை ஜபம், இந்த மனனா திராயதீதி மந்திரஹான்னு மந்திரம் ஜபம் பண்ண யாரு ஜபம் பண்றானோ அவனை ரட்சிக்கும் அந்த மந்திரம். அப்படி 72 நாள் யுத்தம் நடந்ததுன்னு தெரியறது. அப்பதான் அவன் தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர்யதி பௌருஷேச்சா பிரதித்வந்த்வஹ ஷரைனஞ்சஹி ராவணிம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி பானத்தை போட்டால் இந்திரஜித்தை வதமாயிடுத்துங்கிறது வால்மீகி ராமாயணத்தினுடைய விஷயம். ஆனா சில புராணங்கள்ல அந்த இந்திரஜித் என்ன பண்ணினான், இந்திரஜித்துக்கும் லட்சுமணனுக்கும் யுத்தம் நடந்தும் போது யுத்தத்துல எல்லா அங்கங்கேயும் அடைச்சுட்டு கடைசியில ஒரு பிரம்மாண்டமான அஸ்திரத்தை போட்டான். அந்த அஸ்திரம் இந்திரஜித்தினுடைய ஒரு கையை பொழந்துண்டு நேர ஆகாசத்துக்கு போயிடுச்சு. இந்த 2 கையில ஒரு கை மேல போயிடுச்சு. கை எங்கேயோ மேல போயிடுத்தே அப்படின்னு பார்த்தா அந்த கை நேர ஆகாசத்துல பறந்து போய் அவன் மனைவியா இருக்கக்கூடிய சுலோச்சனா எதிர்த்தாப்புல போய் விழுந்துதான் அந்த கை. அந்த கை கீழே விழுந்த உடனே சுலோச்சனா தெரிஞ்சின்றாள், ஆஹா இது நம்மளுடைய கணவனுடைய கை அல்லவோ இது. கிட்டக்க இருக்கிறவா எல்லாரும் சொன்னா, ராமர்ட்ட யுத்தத்துல அவாவா ஆறாரோ எங்கெங்கயோ இறந்து போயின்னு இருக்கா,
இந்த கையை பார்த்தா வேற யாரோ ஒருத்தர் கை மாதிரி இருக்கு, இது இந்திரஜித்து கை மாதிரி தெரியலையேன்னாள். அப்ப சுலோச்சனா சொன்னாள், அதெல்லாம் இல்லை, இது வாஸ்துவமாவே இந்திரஜித்தோட கைதான். அவள்லாம் நம்பல. உடனே சுலோச்சனா என்ன பண்ணினாள், நான் இந்திரஜித்த கணவனாக அடைஞ்சதிலேந்து இந்த க்ஷண பரியந்தம் கணவனை இறைவனாக நினைத்து வழிபட்டது, பதிவிரதையாக நான் வாழ்ந்தது, இதெல்லாம் சத்தியமாக இருக்குமே ஆனால் ஏ கையே நீ எனக்கு ஒரு விடை சொல்வாயாக அப்படின்னு சொன்னால், சொன்ன அடுத்த க்ஷணம் அந்த கீழே விழுந்த கை மெதுவா எழுந்துண்டு கீழே எழுதுறது, ஐ சுலோச்சனே. கதை எப்படி இருக்கு தெரியல, அடிபட்டு கீழே விழுந்த கை பூமியில கீழே எழுதுறது. என்ன சொல்லி எழுதுதுன்னா, ஹே சுலோச்சனே, லட்சுமணனாலே யுத்தத்துல ஜெயிக்கப்பட்டு கீழே விழுந்த என்னுடைய கைதான் அது அப்படின்னு இந்திரஜித்தனுடைய கை கீழே எழுதித்து. உடனேவே அந்த கையை கையில் எடுத்துட்டால், ஆஹாஹா நம்ம ஆத்துக்காரர் யுத்தத்துல இறந்து போயிட்டார் போல இருக்கு, என்ன நடந்தது தெரியல. நேரம் அங்க போய் யுத்த காலத்துல போய் பார்க்கறாள். யுத்த காலத்துல இந்திரஜித்தினுடைய தலைய காணல, அடிச்ச அடியில தலையெல்லாம் போயிடுச்சு, சரீரம் மாத்திரம் கீழே கிடக்கு. இங்கேருந்து வந்த சுலோச்சனை எங்க இருக்கு தன் ஆத்துக்காருடைய தலையன்னு இப்படி சுத்தி தேடுறார், தெரியவில்லை. மாமனாரா இருக்கக்கூடியதான ராவணேஸ்வரன்ட்ட போய் சொன்னாள், இந்த மாதிரி இந்திரஜித் வதம் ஆயிடுத்து போல இருக்கு, சரீரம் கீழே கிடக்கு, தலையை காணல, கை என்கிட்ட வந்திருக்கு அப்படிலாம் சொன்னாள். ராவணன் என்ன சொல்லணும், ஐயோ அப்படியா நடந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லல, அது அவ விதி, என்ன நடக்குமோ அது நடக்கும், போயிட்டு வான்னுட்டான். மாட்டு பொண்ணை பார்த்து எது நடக்கணுமோ அது நடக்கும், போயிட்டு வா போன்னுட்டான். அப்புறம் சுத்தி இவரை தேடி எல்லாரையும் பார்த்து கேட்டால், லட்சுமணன் என்ன பண்ணினான், யுத்தத்துல இந்திரஜித்தை ஜெயிச்சுட்டு இந்திரஜித்தினுடைய தலையை எடுத்துன்னு போய் நேர ராமனுடைய பாதத்துல கொண்டு போய் வச்சு விட்டான். இந்திரஜித்து வதம் ஆயிடுத்துங்கிறத நிரூபணம் பண்றதுக்காக கொண்டு போய் ராமர் சரணத்துல கொண்டு போய் இந்திரஜித்தினுடைய தலையை வச்சு விட்டான்னு பார்த்தாள். நேர ராமபிரான் எதிர்த்தாப்புல வராள் சுலோச்சனை. அப்படி வராள், அப்படியே தலைவிரி கோலத்தோட, அழுத கண்ணிலேந்து விழுந்ததான ஜலத்தோட அப்படியே அழுதுண்டே, நாதா இந்திரஜித், நாதா நாதான்னு சொல்லிண்டே அவளை அழுது வரந்துட்டு பார்த்த உடனே இப்படி பார்த்த ராமருக்கு பிரமிச்சு போய் கிட்டக்க இருக்கிற விபீஷனை பார்த்து, யாரா இதுன்னு கேட்டார். விபீஷணன் சொன்னான், ராவணனுடைய மாட்டுப்பன் இந்திரஜித்துடைய மனைவி, இவ பேர் சுலோச்சனான்னு பேரு, அவதான் வராள். ராமருக்கு என்ன நடக்கும் புரியல, பயந்து போட்டார் ராமர். ஒரு பதிவிரத தலைவரி கோலத்தோடு வரத்தை பார்த்த உடனே எல்லாரையும் சர்வசாதாரணமா வெட்டி வீழ்த்தறாளே, வெட்டி வீழ்த்துறதுக்கு ஏதோ திரவியத்தை வாங்கிக்கிறா, ஏதோ ஒரு பகையை வச்சுக்கிறா. ஆனா அந்த வெட்டி வீழ்த்துறதுக்கு பின்புலத்துல எத்தனை குடும்பம் இருக்கு, எத்தனை அழுகை இருக்கு, எத்தனை பேர் அனாதை ஆகிறார்கள், எத்தனை பேர் வழி தரவி போகக்கூடிய சூழ்நிலை வருகின்றது என்பதை எல்லாம் உணராமல் ஒருத்தர்டேந்து ஒருத்தர் உயிரை பறிக்கிறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம்? யோசிச்சு பாருங்கள், இது யுத்தம். சுவாமி சொன்னார், யுத்தியச்சைன்னு விட்டார் பகவத்கீதையில, நீ யுத்தம் பண்ணுன்னு சொல்லிவிட்டார். அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு, மாம் அனுஸ்மர யுத்தியச்சை அப்படின்னு. அதனால இந்திரஜித்துக்கு இவ்வளவு பதிவிரதையான ஒரு மனைவியான்னு பிரமிச்சு ராமர் இப்படி பார்த்துட்டே இருக்கிறதே, அந்த சுலோச்சனை நேர வந்தா ராமனுடைய சரணார் விந்தத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணினாள். நமஸ்காரம் பண்ணி, எங்க ஆத்துக்கார் தலையை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கார் லட்சுமணன், இந்த தலையை என்கிட்ட கொடுத்துருங்கோ, நான் இங்க ஆத்துக்கார் சரீரத்தை அடக்கம் பண்ணும் போது தலை இல்லாமல் அடக்கம் பண்ணக்கூடாது, தலையோட சேர்த்து தான் அடக்கம் பண்ணணும், இந்த தலையை கொடுங்கள், நான் எடுத்துன்னு போறேன்.
கிட்டக்க நின்றுட்டு இருக்கக்கூடியதான லட்சுமணன் யாரு இந்த பதிவிரதேன்னு தெரியலையே, இந்திரஜித்து மனைவின்னு விபீஷணன் அறிமுகப்படுத்தினானே, இவள் ஆறுன்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு லட்சுமணன் இப்படி கண்ணை மூடி யோசிச்சான். என்ன, ஆதிசேஷனுடைய அம்சம், ஆதிசேஷனுடைய பிறவிதான் லட்சுமணன். ஆனா இது தாப்புற நிற்கிறாளே அந்த சுலோச்சனை ஆதிசேஷனுடைய மானசீகமான புத்திரி. அவள் புரியுறதா? ஆஹாஹா, இது நம்மாத்து மாப்பிள்ளை அல்லவோ இந்திரஜித்து, சூரிய பகவான். ஆமா, ஆதிசேஷனுடைய குழந்தை இல்லையோ அவன். ஆஹா, நம்ம போய் அவனை யுத்தத்துல ஜெயிச்சுட்டமேன்னு நினைச்சா, சொந்தக்காராலேயே கொன்னுட்டமே, மகாபாவத்தை பண்ணிட்டமேன்னு அப்படி நினைச்சா பிரமிச்சு கீழே விழுந்துட்டான் லட்சுமண சுவாமி. அவர் கண்ணை மூடின்னு பார்க்கிறார், எல்லாம் தெரியறது அவருக்கு. ஓஹோ, இவ மகா பதிவிரத போல இருக்கே. பர்த்தாவோட சிரஸை கேட்கிறாள்னு உடனே ராமன் அவளை கூப்பிட்டு, இந்த சிரஸை நீ எடுத்துன்னு போய் உங்க ஆத்துக்காருக்கு பண்ண வேண்டிய ஈம கிரிகைகள்லாம் நீயும் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்ல, அப்புறம் அந்த தலையை வாங்கின்னு போய் இந்த இந்திரஜித்தினுடைய சரீரத்துல போய் வச்சு அதுக்கு பண்ணக்கூடியதான ஈம கிரியைகள் எல்லாம் பண்ணிவிட்டு, அப்ப சொன்னாள் அவள் இந்திரஜித்தை பார்த்து, தனையும் நல்லது சொன்ன, எதையும் நீ கேட்கல, தப்பான வழியில போய் தப்பான முறையில இறந்து போயிட்டாய். நீ தப்பானவனாக இருந்தாலும் நான் பதிவிரதைங்கிறது சத்தியம், உன்னையே தான் நினைப்பேன், வேற யாரையும் நினைக்க மாட்டேன். அதனால நீ இல்லாம நான் இன்னொருடன் வாழ மாட்டேன்னு அவ என்ன பண்ணினால், அவளும் அதே அந்த அக்னியில் போய் விழுந்து இந்திரஜித்தோட நேர வீர சொர்க்கம் போனாள்னு ஒரு சரித்திரம். எதுக்கு சொல்ல வர, சுலோச்சனைங்கிறவள் அப்பேற்பட்ட பதிவிரதை. அந்த பதிவிரதைய மனசால நினைச்சாலே ஜென்மால பண்ணின பாவங்கள்லாம், அஹல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மண்டோதரி ததா பஞ்சகன்யா ஸ்மரே நித்தியம் மகாபாதக நாசனம்னு இவாளெல்லாம் மனசார ஸ்மரிச்சாலே புண்ணியம். மேற்கொண்டு ருக்மிணி கல்யாணம். பீஷ்மகனுடைய ராஜாவா புத்திரியா, விதர்ப தேசத்தினுடைய ராஜாவா இருக்கக்கூடிய பீஷ்மகனுடைய புத்திரி ருக்மிணி. அந்த ருக்மிணிய கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவெல்லாம் ஆசைப்பட்டார். அவ அப்பா ஆசைப்பட்டார், பீஷ்மக ராஜா. அதுல பெரிய புள்ளையா இருக்கிற ருக்மி அக்ரஜாஹா, இந்த பெரிய புள்ளையா இருக்கிற ருக்மி தன்னுடைய சிநேகிதனா இருக்கக்கூடிய சிசுபாலனுக்கு தான் இந்த இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கொடி பிடிச்சு நின்னான். எது நடக்கிறமோ நடக்கட்டான்னு விட்டுட்டார். சிசுபாலனுக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம் தீர்மானிக்கப்பட்டு எல்லாம் ஏற்பாடும் ஆயிடுச்சு. ஆனா அவள் எப்பேற்பட்டவள், சோபஸ்ருத்ய முகுந்தஸ்ய ரூப வீரிய குணஸ்ரீயா. சா அந்த ருக்மிணியானவள் உபஸ்ருத்ய காதால கேட்டாள். என்ன கேட்டாள்? கிருஹ ஆகதைஹி கீயமானாக. ஆத்திருக்க வந்திருக்கக்கூடிய பெரியவாளெல்லாம், பழைய காலத்துலலாம் பெரியவா ஆத்துக்கு வந்தா உடனே போய் நமஸ்காரம் பண்ணுங்கள்னு போய் நமஸ்காரம் பண்ண சொல்லுவா. பிள்ளையெல்லாம் நமஸ்காரம் பண்ண சொல்லுவா, பொண்ணுலாம் நமஸ்காரம் பண்ண சொல்லுவா, பெரியவா ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு. அப்படி நமஸ்காரம் பண்ணும்போது, இவ்வளவு அழகா இருக்கையே, கிருஷ்ணனே உனக்கு பர்த்தாவா வரட்டும், அவனும் ரொம்ப அழகன், அவனே உனக்கு பர்த்தாவா வரட்டும்னு எல்லாரும் இவன் நமஸ்காரம் பண்றதையெல்லாம் ஆசை பண்ணி சொல்லி சொல்லி காதால கேட்டு கேட்டு, உபஸ்ருத்திய காதால கேட்டு கேட்டு அவ என்ன பண்ணினாள், தம்மேனே சதிருஷம் பதிம், மனசுனால கிருஷ்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாள். அது மாத்திரம் இல்ல, இவா எல்லாரும் கிருஷ்ணன்டையும் போறா இல்லையா, அங்க பிராமணாலாம் காலம்பி ஜலத்தை எடுத்து பனையில புரோட்சிச்சுன்னு நமஸ்காரம் எல்லாம் பண்ணும்போது, இவ்வளவு அழகா இருக்கே கிருஷ்ணா. இந்த விதர்ப தேசத்துல பீஷ்மகனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ருக்மிணின்னு, ரொம்ப அழகா இருக்கா. உனக்கு அவளை கல்யாணம் பண்ணிட்டா நன்னா இருக்குமே, உங்க 2 பேரும் கல்யாணம் நடக்கட்டும்னா அவ ஆசீர்வாதம் பண்ண கிருஷ்ணர் மனசுல என்ன நினைச்சார்,
கிருஷ்ணஸ்ய சதிருஷீம் பாரியாம் சமுத்வோடும் மனோததே. அவரும் மனசனால ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாள். அதுக்குள்ளார இவா எல்லாரும் சிசுபாலனுக்கு நிச்சயம் பண்ணி கல்யாண பத்திரிகையெல்லாம் அடிச்சு அதை கேட்டு வருத்தப்பட்டதான ருக்மிணி என்ன பண்ணினாள், ரொம்ப வருத்தப்பட்டு அந்த வந்திருக்கக்கூடிய ஒரு பிராமணர்ல ஒரு நல்ல பிராமணரை கூப்பிட்டு, நான் ஒரு சின்ன லெட்டர் தரேன், இந்த லெட்டரை கொண்டு போய் நீங்க என்னுடைய கிருஷ்ணன்ட்ட போய் சொல்லணும்னாள். சரி குடும்பமான அழைச்சின்னு போய் நேர போய் கிருஷ்ணரை போய் பார்த்தாள். கிருஷ்ணர் அதெல்லாம் பாகவதம் ரொம்ப நாளா வர்ணிக்கப்பட்டிருக்கு, டைம் இல்லை, அதனால சீக்கிரமா சொல்றேன். இவர் சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கார். அந்த பிராமணர் வர்றார். பிராமணர் வந்த உடனே அவர் எந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாரோ அதே இடத்துல அந்த பிராமணரை உட்காத்தி வச்சு காலலம்பி ஜலத்தை எடுத்து புரோட்சிச்சுண்டு அப்படிலாம் பண்ணார். அருகையான் சக்கரே அப்படியெல்லாம் சொல்லப்பட்டு அப்படியெல்லாம் புரோட்சணம் பண்ணி இங்க வந்த காரணத்தை சொல்லணும்னு சொன்னாள். இல்ல ருக்மிணி அனுப்பிச்சாள், ஒரு லெட்டர் கொடுத்துருக்காள். ஸ்ருத்வா குணானி புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் த்வய்யச்சுதா விசதி சித்ரமபத்ரபம் மே காத்வா முகுந்த மஹதி குலசீல ரூப வித்யாவயோ திரவிணதாமபிராத்மதுல்யம் தீராபதிம் குலவதி நவிர்ணீத கன்யா காலேந்திர சிம்ம நரலோகமனோபிராமம் ஸ்ருத்வா. உன்னை பத்தினதான சரித்திரங்களை காதால கேட்டு கேட்டு என் மனசை ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வந்து ஆசைப்படுறது. நீ புவன சுந்தரன், ஒரு ரூபமான இருக்கக்கூடிய கல்யாணம்னா கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு முதல்ல ஆசைப்படுறது என்ன தெரியுமோ, படிப்பு பணம்லாம் ஆசைப்பட மாட்டா, பளிச்சுன்னு இருக்கணும், பல பல பலன்னு இருக்கணும். இங்க ஆத்துக்காரர்கள் அவ ஆத்துக்காரர் ரூபத்துக்கு ஆசை, அவ அப்பா ரூபத்துக்கு ஆசைப்பட மாட்டார். அவர் தெரியும் கொஞ்ச நாள் கழிச்சு ஹேர் டை வாங்க வேண்டி வரும், அதை ஆசைப்பட மாட்டார். பின்ன என்னென்ன பிதா வித்தம் பிதா ஸ்ருதம், நிறைய படிச்சிருக்கானா மாப்பிள்ள பையன், அவன்கிட்ட படிப்பு இருந்தா குடும்பத்தை நல்லா ரட்சிப்பான்னு படிப்பை எதிர்பார்ப்பர் பிதா. இந்த ரூபத்தையும் ஆசைப்பட மாட்டா, படிப்பையும் ஆசைப்பட மாட்டா பொண்ணோட அம்மா. பின்ன என்ன மாதா வித்தம், நல்ல பணக்காரனா இருக்கானா, பவுன் எத்தனை விலை ஏறினாலும் பரவாயில்ல, அன்னைக்கு போய் பவுன் காயின் வேண்டணும், அந்த மாதிரி உள்ள மாப்பிள்ளையா வரணும், அப்படிதான் பணக்காரனா இருக்கணான்னு பொண்ணோட அம்மா எதிர்ப்பு. ஒவ்வொருத்தரும் ஒன்று நினைப்பேன். பந்துக்கள்லாம் என்ன ஆசைப்படுவான்னா, நல்ல மனுஷாலா இருக்காளா, நாளைக்கு சம்பந்தி மரியாதைன்னு போனா நல்லா சாப்பாடு போடுவாள், நல்ல ஜம்முன்னு கவனிச்சுப்பாளா, அப்படி பந்துக்கள்லாம் எதிர்பார்ப்பு. ஒவ்வொருத்தரும் ஒன்றுன்னா இவ சொல்றாள், உன்னுடைய ரூபத்தை பார்த்து ஸ்ருத்வா குணானி புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம். உன் சரித்திரத்தை கேட்டேன், தாபத்தெல்லாம் போக்கிது உன்னுடைய சரித்திரம். ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் த்வய்யச்சுதா விசதி சித்ரமபத்ரபம் மே. உன்னுடைய ரூபத்தை கேட்ட உடனே என் மனசை ஆட்டோமேட்டிக்கா அவன்கிட்ட ஆசைப்படுறது. நீங்க என்னை கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு ஒரு 7 ஸ்லோகம் சொல்லி அவளே சொன்னாள். உபாயம் பிரவதாமி, என்னை எப்படி அழிச்சுன்னு போனோங்கிறத உபாயத்தையும் சொல்றேன். எங்க சம்பிரதாய பிரகாரம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முத நாள் கிட்ட கற்கக்கூடிய கௌரிங்கிற ஒரு அம்பாள் ராஜராஜேஸ்வரி கோயில்ல போய் நாங்கெல்லாம் பிரார்த்தனை பண்ற வழக்கம். அந்த கௌரி கோவிலுக்கு நான் வரும்பொழுது நீங்களும் என்னையும் அழைச்சின்னு விவாகம் பண்ணி கொள்ளுங்கள்ங்கிற விவரங்கள்லாம் எடுத்து சொல்லி, பூர்த்தேஷ்ட தத்த நியம விரததேவ விப்ரகுருவர்ச்சனாதிபிரலம் பகவான் பரேஷா. போன ஜென்மால நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தா என்ன கிருஷ்ணன் அழைச்சி போய் கல்யாணம் பண்ணிப்பான், அதெல்லாம் சொல்றாள். இதெல்லாம் கேட்ட உடனே கிளம்பலான்னார். எங்கன்னா பீஷ்மக தேசத்துக்கு போயிடுவோம் வாருங்களே, விதர்ப தேசம் போலாம்னு சொல்லி
ஆர்ட்டையும் சொல்லிக்கல, அப்பாட்ட சொல்லிக்கல, அம்மாட்ட சொல்லிக்கல, அண்ணா பலராமர்கிட்ட சொல்லிக்கல, ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கல. தாருகனை கூப்பிட்டு நாலு அஸ்வத்தோட பூட்டின ஒரு குதிரை. ஆமா, சைபியம் சுக்ரீவ மேக புஷ்பம் பலாஹகம்னு எல்லாம் இருக்கு. அதெல்லாம் போட்டு ரதத்தை பூட்டி நேர வந்தா அந்த அம்மா அப்பதான் கரெக்டா அம்பாள் கோயிலில் போய் அம்பாள் போய் பிரார்த்திக்கிறாள். அங்க போனா அம்பாள் சந்நிதியில போய் நின்னுண்டு துர்பகாயானமே தாத்தா நானுகூலோ மகேஸ்வரஹ தேவோ தேவி வா விமுகா கௌரி ருத்ராணி கிரிஜா சதி. நான் நினைச்சப்பட்டபடி எதுவுமே நடக்கல, நான் மகா துர்பாகியவதி சொல்றாள் அம்பாள் சந்நிதியில. என்ன படைச்ச பிரம்மதேவனும் எனக்கு நல்லது பண்ணல, நான் வணங்கக்கூடிய பரமேஸ்வரனும் என்ன நல்லது பண்ணல. சரி, இவெல்லாம் புருஷா. ஒரு பொம்மநாட்டி கஷ்டம் ஒரு பொம்மநாட்டிக்கு தெரியும். ஒரு பொம்மநாட்டிக்கு என்ன கஷ்டப்படுறாலும் ஒரு பொம்மநாட்டி தெரியாமல போயிடும். இத்தனை கஷ்டப்படுறேன்னு நான் வணங்கக்கூடிய பவானியான ராஜராஜேஸ்வரி மூஞ்சியை திருப்பின்னு இருக்காளே. தேவி வா விமுகா கௌரி. விமுகான்னா மூஞ்சியை திருப்பிக்கிறதுன்னு அர்த்தம். கோபப்பட்டுன்னு மூஞ்சியை திருப்பிக்கிறது. அவளும் எனக்கு உபகாரம் பண்ண மாட்டேங்கிறாளேன்னு கிட்டக்க போய் நின்னுண்டு நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ண. உடனே இந்த பிராமணர் ஓடி வரார். ஓடி வந்தா கிருஷ்ணன் வந்துட்டார். கிருஷ்ணன் அழைச்சின்னு வந்து விட்டேன். நீ ஏதோ தூக்கம் வரலன்னு சொல்ற. உன்னை பத்தி சொன்ன உடனே கிருஷ்ணர் கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? நித்ராயாம் நலபே நிஷீனர். எல்லாருக்கும் தன்னை மறந்து நிசையில அப்படி தூங்கி விழுந்துருவான். அந்த சமயம் கூட நான் தூங்கல, ருக்மிணியே நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றார். உண்மையில அவ்வளவு அன்போட இருக்கார். வந்துட்டாரோ ஆயிடுச்சுன்னு போறாருன்னு சொல்ல அம்பாள்கிட்ட வந்து நமஸ்யே துவாம்பிகே பீக்ஷ்ணம் ஸ்வசந்தான யுதாம் சிவாம் நமஸ்காரம் பிரார்த்தனை பண்ணி அங்க இருக்கக்கூடியதான பிராமண ஸ்திரீகளுக்கெல்லாம் சுமங்கலி பிரார்த்தனை மாதிரி விப்ரஸ்திரியா கதிமதி பதிமதிஹி ததாதைஹி சமபூஜயதி எல்லாரையும் பூஜனை பண்ணி அப்படி அம்பாளுடைய அனுகிரகத்தை வாங்கிண்டு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழணுமேயானால் ராஜராஜேஸ்வரி கிருபை இருந்தாதான் சேர்ந்து வாழ முடியும். கௌரியினுடைய பரிபூர்ணமான கிருபை இருக்கணும். கௌரியினுடைய பரிபூர்ணமான கிருபை இருந்ததேயானால் அந்த தம்பதிகளை ஒத்தனால பிரிக்க முடியாது, யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால கௌரிகிட்ட நமஸ்காரம். அம்பாளும் பார்த்தாள். தன்னை மறந்து அகம்பாவத்தை அகங்காரம் மமக்காரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு எப்ப என் சந்நிதியில ஆனந்த பாஷ்பத்தை கொட்டுறையோ அதுக்கப்புறம் அம்பாள் உள்ள அவளை கருணாபூரிதமான கட்டாட்சத்தோடையுடையவள். அப்புறம் அவள் பார்த்து நிற்பளா. கிருஷ்ணனை கொண்டு வந்து நிறுத்தினாள். உடனே தரிசனம் ஆகி வெளியில பார்க்கறாள். ரதத்தோட கிருஷ்ணன் எதிர்த்தாப்புல நிக்கிற. தாம் ராஜகன்யாம் ரதமாரு ருக்ஷதீம் ஜஹார கிருஷ்ணஹா த்விஷதாம் சமீக்ஷதாம் ரதம் சமாரோப்பிய சுபர்ணலக்ஷணம் ராஜன்ய சக்கரம் பரிபூய மாதவா. அப்படி ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தி அந்த ருக்மிணிய கைத்தாங்கல அப்படி பிடிச்சு தூக்கி கொண்டு வந்து ரதத்துல வச்சுட்டு அது எப்படி இருந்து கிளம்பினா சுபர்ண லக்ஷணம்னா கருடன் எப்படி பறந்து வேகமாக செல்வனோ அது போல தூக்கின்னு போயிட்டான் ருக்மிணியைன்னு சொல்ல. உடனே எல்லாரும் கிட்டக்க நின்னுண்டு அவளை பார்த்து பிரார்த்திச்சு. ஆமா, பிரார்த்திச்ச எல்லாரும் சண்டை போட வராள் ராமர் கிருஷ்ணன்ட்ட. எல்லாரையும் அவனோட பெரிய மச்சனன் ருக்மிணியும் வரான். குண்டினம் நப்ரவேக்ஷாமின்னு அவனையும் சிக்ஷை பண்ணி அவன் அந்த தேசத்துக்கு இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ருக்மிணியை தன்னுடைய சொந்த ஊருக்கு அழைச்சின்னு பகவான் அத்தியுதமாக பகவானி பீஷ்மக சுதாம் ஏவம் நிர்ஜித்ய பூமிபானி புரமானீய விதிவத் உபயேமி குருத்வஹாம் ததா மகோத்சவோ நிருணாம் யது புர்யாம் கிரஹே கிரஹே
அபூத் அனன்ய பாவானாம் கிருஷ்ணே யதுபதௌ நிருபா. அத்தியுதமாக தன்னுடைய தேசத்துக்கு அழிச்சின்னு வந்து மாலை மாற்றி ஊஞ்சலாடி எல்லாரும் அற்புதமாக சந்தோஷமாக அந்த விவாக மண்டபத்தில் ருக்மிணியும் கிருஷ்ணனையும் உட்காத்தி வச்சு விதிவத்து இந்த சாஸ்திர ரீதியாக என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அதே பிரகாரம் பூஜைகள் ஹோமங்கள் அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி கடைசியில் அத்தியுதமாக கிருஷ்ணரும் ருக்மிணியும் விவாகம் பண்ணிண்டாள். அந்த விவாகத்தை பார்த்துட்டே இருக்கக்கூடியதான எல்லா தேசத்து அரசர்களும் பரம சந்தோஷத்தை அடைஞ்சார்கள்னு ஜெகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான ருக்மிணி கல்யாண சரித்திரம் இன்றைய தினம். வந்திருக்கிற பக்தாள் எல்லாருக்கும் ஆலோகையே ருக்மிணி கல்யாண கோபாலம் இப்படிலாம் பாடுவா பெரியவாள் ருக்மிணி கல்யாணத்தில். நீலமேக நீபாகாரம் அப்படி பரம சந்தோஷத்தோட ருக்மிணியும் கிருஷ்ணனையும் பார்த்து பரம சந்தோஷத்தை அடைஞ்சு இப்ப கதை கேட்ட நீங்க எல்லாரும் ஆஸ்திக சமாஜத்துல இல்ல நம்மளுடைய ஹிருதய கோஷத்துக்குள்ளார கிருஷ்ணனையும் ருக்மிணியும் நிறுத்தி வச்சு அற்புதமான விவாக கோலத்தோட நம்ம இன்று பார்த்திருக்கிறோம், காதார சிரவணம் பண்ணியிருக்கிறோம். இந்த கிருஷ்ணனுடைய விவாகம் நமக்கு எல்லாருக்கும் சகல விதமான மங்களத்தையும் க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியது. அதனால் வந்திருக்கிற பக்தாள் எல்லாருக்கும் ருக்மிணி காந்தனா உள்ள ஸ்ரீகிருஷ்ணன் ஐஹிகம் ஆமுஷ்மிகம் இந்த ஜென்மால இப்போ பிறப்பில் இருக்க வேண்டிய போகபோகியங்கள் எல்லாத்தையும் கொடுத்து ஆமுஷ்மிகன்னா பிற்காலத்தில் மோக்ஷ சாம்ராஜ்யமான சகல விதமான க்ஷேமத்தையும் அந்த கிருஷ்ணன் கொடுக்கட்டும்னு நானும் பகவானை பிரார்த்திக்கிறேன். இந்த இடத்துல நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எல்லாரும் வந்திருந்து இந்த இந்து மத விழாவை அழகான விழாவாக எல்லாரும் வந்து நம்மளுடைய உற்சவம் ராமாயணம்னா நம்மளுடைய புராணம் நம்ம போய் கேட்கணும். அது யாரு சொல்றா எவா சொல்றா அதெல்லாம் கிடையாது. ஒரு சிவராத்திரி உற்சவம்னா நம்மளுடைய பரமேஸ்வரன் அங்க ஒன்று நடக்கிறது நம்ம போகணும். அது மாதிரி ஒரு பாவம் நமக்கு வரணும். உலகம் முழுக்க எல்லாருக்கும் சத்ரு பாவங்கள்லாம் விலகணும், பிரிஞ்சிருக்கிற தம்பதிகள்லாம் சேரணும், கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும், எல்லாருடைய மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகணும். எங்க பார்த்தாலும் இந்த தர்மம் நிறைய நடந்துட்டே இருக்கணும்னு நானும் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोधि निवासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते गुरुवातपुरीश पंचकाख्यम स्तुतिरत्नं पठतां सुमंगलं स्यात् हृदि चापि विशेति हरिस्वयन्तु रतिनाथायुततुल्यदेहकान्ति नारायण 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 जानकीकान्तस्मरणं जय जय राम राम हर हर नमः पार्वतीपतये हर हर मा गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद श्री आंजनेय स्वामिनः जय सद्गुरु स्वामिनः जय स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु।